வெல்கம் டு த கரண்ட் அஃபேர்ஸ் செஷன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா நம்ம கம்பைலேஷன் மாதிரி இப்போ நவம்பர் 1லேருந்து வந்து பார்த்தோம்னா ஸோ இன்றைக்கி டேட் வரைக்கும் இருக்கிற கம்பைலேஷன் மாதிரி வந்து பார்த்தோம்னா கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட் ஆர்டிக்கல் பாருங்களா, இது நம்ம இந்தியன் பாலிட்டியோட டாப்பிக்கில் வந்து பார்த்தோம்னா வருது. ஸோ பாலிட்டி வந்து பார்த்தோம்னா நம்ம சிலபஸ் படிக்கும் போதே ஸோ கரண்ட் இஷ்யூஸை பற்றி வந்து பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நிறைய வந்து பார்த்தோம்னா இப்போ எவால்விங் கான்செப்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா வரதுனால ஸோ கரண்ட் டேட்டாஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ கரண்ட் ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் பற்றியோ இல்லை வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஆர்டிக்கல் நியூஸில் வந்தாலோ ஸோ அதை பற்றி வந்து பார்த்தோம்னா அவங்க கொஷின்ஸில் வந்து பார்த்தோம்னா கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் பாலிட்டி செக்ஷன் வந்து பார்த்தோம்னா ஸ்டாட்டிக் போர்ஷன் முடிச்சுட்டு ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இது பாருங்களேன். ஸோ ஸ்பௌசல் ப்ரைவசி இஸ் ஃபண்டமெண்டல் ரைட், எவிடன்ஸ் அப்டைன் பை வயலேட்டிங் இட் இஸ் இன்அட்மிசபிள். ஓகேங்களா? ஹைகோர்ட் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இதை. ஸோ வி ஆல் நோ நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட் வந்து பார்த்தோம்னா ப்ரீச் ஆகும்போது வி கேன் வந்து பார்த்தோம்னா எய்தர் அப்ரோச் வந்து பார்த்தோம்னா நம்ம ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணலாம் ஆர்டிகல் 226 கீழே. ஸோ இல்லாட்டி வந்து பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட்டை வந்து பார்த்தோம்னா அப்ரோச் பண்ணுறான்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அது போக ஆர்டிகல் 32 எடுத்துக்கிட்டிங்கனாலே அதில் சப்கிளாஸ் 2ல் வந்து பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ பார்லிமெண்ட் நினச்சாங்கன்னா ஸோ வேறு ஏதாவது கோர்ட்டுக்கு கூட வந்து பார்த்தோம்னா இந்த அதிகாரத்தை வந்து பார்த்தோம்னா அவங்களால கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆர்டிகல் 32ன்றது வந்து பார்த்தோம்னா அந்த 5 ரிட்ஸை தாண்டி வந்து பார்த்தோம்னா இந்த இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா டவுன்லோட் பண்ணி அதில் பார்க்கும்போது ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே? ஸோ அது இட் ஷோஸ் பார்லிமெண்ட் வந்து பார்த்தோம்னா ஹேஸ் த பவர். ஓகேங்களா? ஸோ டிசைடிங் வந்து பார்த்தோம்னா இன்னொரு கோர்ட்டையும் வந்து பார்த்தோம்னா அவங்க டிசைட் பண்ண வைக்கலான்றது. ஸோ இதில் பாருங்களேன். ஸோ இந்த 4 ஆர்டிக்கல்லே வந்து பார்த்தோம்னா நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலான்னா ஸோ ப்ரைவசி அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட். ஓகேங்களா? ஹைகோர்ட் சரியா? ஸோ அது போக ஸோ வயலேட்டிங். ஓகேவா? ஸோ இது ஹைகோர்ட் வந்து பார்த்தோம்னா இட் கம்ஸ் அண்டர் ஜுடிஷரியில் வந்து பார்த்தோம்னா நம்ம படிப்போம் இல்லையா? ஸோ இன்டகிரேட்டட் ஜுடிஷரி தான் வந்து பார்த்தோம்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தோம்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஸோ அது போக ஸோ ப்ரைவசி அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட். ஓகேங்களா? ஸோ நமக்கு பார்ட் 3ல் ஆர்டிக்கல் 12 to 35 வந்து பார்த்தோம்னா ஸ்பீக்ஸ் அபவுட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேங்களா? ஸோ மேக்னா கார்ட்டா ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இன் எவ்ரி எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி வந்து பார்த்தோம்னா டெஃபினட்டாக வந்து பார்த்தோம்னா கொஷின்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஆர்டிகல் 21 வந்து பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தோம்னா இன்டர்பிரிட்டேஷனில் வந்து பார்த்தோம்னா நிறைய இதை வந்து பார்த்தோம்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் 21 வந்து பார்த்தோம்னா ஸ்பீக்ஸ் அபவுட் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. ஓகேங்களா? ஸோ அது என்ன லாவில் வந்து பார்த்தோம்னா என்ன ப்ரொசீஜர் சொல்லியிருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா யூ கேன் கிவ் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இன் கேசஸில் வந்து பார்த்தோம்னா அவங்க எவால்வ் பண்ணும்போது டியூ ப்ராசஸ் ஆஃப் லா வந்து பார்த்தோம்னா அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அது இட் இஸ் அ டியூ ப்ராசஸ் ஆஃப் லா வந்து பார்த்தோம்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தோம்னா அவங்களோட கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் த டியூ ப்ராசஸ் ஆஃப் லா வந்து பார்த்தோம்னா ஜுடிஷரி வந்து பார்த்தோம்னா நிறைய லாஸை இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம்னா அது யூஸ் ஆச்சு. பட் இங்கே அது நம்ம படிக்கும் போதே வந்து பார்த்தோம்னா செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸில் வந்து பார்த்தோம்னா அது என்ன மாதிரி இருக்குது. ஸோ ஜுடிஷரி வந்து பார்த்தோம்னா ஸோ இந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லா மூலிமா வந்து பார்த்தோம்னா ஓவராக ஒரு அவங்களோட பவர் வந்து பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகுதா. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்லையும் பாருங்கள். ஓகேங்களா? பிகாஸ் யூபிஎஸ்சியில் வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பிகாஸ் ஆஃப் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா வந்து பார்த்தோம்னா ஜுடிஷரி ஹேஸ் மோர் பவர்ஸ் லைக் வந்து பார்த்தோம்னா எவ்ரி லாவை வந்து பார்த்தோம்னா அவங்க அனலைஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி. பட் ஈவன் தோ வந்து பார்த்தோம்னா அவங்க அனலைஸ் பண்ணி சஜஷன் தான் கொடுக்க முடியும். பார்லிமெண்ட் ஒன்லி ஹேஸ் த பவர் டு மேக் லாஸ். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வி ஹேவ் வந்து பார்த்தோம்னா பார்லிமெண்ட்டோட சாவர்னிட்டி இங்கே இருக்குது, ஜுடிஷியல் சுப்ரீமசியும் வந்து பார்த்தோம்னா இருக்குது. ஓகேங்களா? இட் இஸ் ஒன் ஆஃப் த சேலியன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபண்டமெண்டல் ரைட் இருக்குது. ஸோ ப்ரைவசி. ஓகேங்களா? ஸோ ப்ரைவசி பற்றி வந்து பார்த்தோம்னா சொல்கிறதுக்கு முன்னாடி கேஎஸ் புட்டஸ்வாமியோட ஜட்மெண்ட்டில் தான் வந்து பார்த்தோம்னா ரைட் டு ப்ரைவசி வந்து பார்த்தோம்னா இட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தோம்னா சொன்னாங்க. ஸோ ரீசெண்டாக தான் வந்து பார்த்தோம்னா கேஎஸ் புட்டஸ்வாமி வந்து பார்த்தோம்னா இறந்து போனார். ஸோ ஆதார் கேஸில் வந்து பார்த்தோம்னா அவரோட ஜட்மெண்ட் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா ஈவன் வந்து பார்த்தோம்னா அட்டார்னி ஜெனரல் பேசும்போது கூட வந்து பார்த்தோம்னா ஸோ ப்ரைவசி வந்து பார்த்தோம்னா இஸ் அன் அலைட் கான்செப்ட் மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா அவங்க ஆர்கியூ பண்ணாங்க. பட் இவரோட ஆர்கியூமெண்ட் வந்து பார்த்தோம்னா ப்ரைவசி வந்து பார்த்தோம்னா எவ்ரி பர்சனுக்குமே வந்து பார்த்தோம்னா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா இவர் இது பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ ஈவன் இஃப் யூ டேக் சவுத் ஆஃப்ரிக்கன் ஃபிலிம் அது ஆஸ்கர் வாங்கினது பாராசைட் அப்படின்ற ஒரு படத்தில் கூட அந்த ப்ரைவசி பற்றி வந்து பார்த்தோம்னா அதில் ரொம்பவே அழகாக சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ப்ரைவசி வந்து பார்த்தோம்னா இங்கே எல்லா மக்களுக்குமே வந்து பார்த்தோம்னா பொதுவானது தான். ஓகேங்களா? ஸோ ப்ரைவசி பற்றி படிக்கும் போது யூ ஹாவ் டு நோ அபவுட் வந்து பார்த்தோம்னா கேஎஸ் புட்டஸ்வாமி ஜட்மெண்ட்டை பற்றி படிங்க. ஓகேங்களா? ஸோ யூபிஎஸ்சியோட 2023
ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தோம்னா கேட்டிருக்காங்க ரைட் டு ப்ரைவசி வந்து பார்த்தோம்னா கம்ஸ் அண்டர் விச் ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த கேஸோட மூலதனமாக வந்து பார்த்தோம்னா இருந்தது யார் அப்படின்றதும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அது நம்ம வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ ஸ்பௌசல் ப்ரைவசி பற்றிங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ரைட் டு ப்ரைவசி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஃபார் எவ்ரி இண்டிபெண்டன்ட் பர்சனுக்குமே வந்து பார்த்தோம்னா தர் இஸ் ப்ரைவசி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் ஸ்பௌசல் ப்ரைவசி வந்து பார்த்தோம்னா இஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எவிடன்ஸ் அப்டைன் பை வைலேட்டிங் இட் இஸ் அட்மிசபிள்னு ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டிகல் வந்து பார்த்தோம்னா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மதுரை பெஞ்ச் ஆஃப் த மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் வந்து பார்த்தோம்னா இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ ஹாவ் டு ஷோ, அதாவது மதுரை பெஞ்ச் வந்து பார்த்தோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அந்த மதுரை பெஞ்ச் எப்போ வந்து பார்த்தோம்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. பிகாஸ் இன் சம் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் வந்து பார்த்தோம்னா இந்த கொஷினும் வந்து பார்த்தோம்னா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா லா கேனாட் பெர்மிட் ஆர் என்கரேஜ் ஸ்னூப்பிங் பை ஒன் ஸ்பௌஸ் ஆன் த அதர் த மதுரை பெஞ்ச் ஆஃப் த மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பார்த்தோம்னா செட். ஓகேங்களா. ஸோ இது நம்ம படிக்கும் போதே வந்து பார்த்தோம்னா ஹவு த ஜுடிஷியரி வந்து பார்த்தோம்னா இன்டர்பிரட்டிங் வந்து பார்த்தோம்னா த ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா. ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டிக்கலில் கான்ஸ்டிடியூஷன் மேக் பண்ணும் போது வந்து பார்த்தோம்னா அவங்க ஒரு இதில் வந்து பார்த்தோம்னா அவங்க செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஜுடிஷியரி வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி இருக்கிற கான்செப்ட் வந்து பார்த்தோம்னா எப்படி எவால்வ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஸோ தட்ஸ் த ரீசன் வை த ப்ரொடெக்டர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா ஜுடிஷியரியை வந்து பார்த்தோம்னா நம்ம சொல்கிறோம். சரியா. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தோம்னா சின்னதாக ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர். ஓகேங்களா. ஸோ ஒரு மனைவியாகவும் இருந்தாலுமே வந்து பார்த்தோம்னா இல்லை கணவனாகவே இருந்தாலுமே ஸோ அவங்களோட ஃபோனை வந்து பார்த்தோம்னா அவங்க பெர்மிஷன் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா டேப் பண்ணுறதோ இல்லை வந்து பார்த்தோம்னா அதில் ஏதாவது இது பண்ணுறதோ வந்து பார்த்தோம்னா ஸோ அவங்களோட ப்ரைவசியை வந்து பார்த்தோம்னா ப்ரீச் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா இருக்குது அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கலில் வந்து பார்த்தோம்னா சொல்ல வராங்க. ஓகேங்களா. ஸோ மேரேஜ் வந்து பார்த்தோம்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பாக, அதாவது சொசைட்டியில் அந்த ரிலேஷன்ஷிப்பாக வந்து பார்த்தோம்னா அங்கீகரிக்கப்பட்டதாக இருந்தாலும் ஸோ எவ்ரி பர்சன் வந்து பார்த்தோம்னா ஹேஸ் வந்து பார்த்தோம்னா இண்டிபெண்டன்ட் ரைட் வந்து பார்த்தோம்னா இருக்கு இல்லையா. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட். ஓகேங்களா. ஸோ திஸ் கேஸ் அதாவது இதோட இதில் தான் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அடல்ட்ரியை வந்து பார்த்தோம்னா இது பண்ணாங்க இன் ஜோசப் ஷைன் கேஸில். ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து பார்த்தோம்னா 2018 வந்து பார்த்தோம்னா குரூப் 1ல் வந்து பார்த்தோம்னா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அது ஐ திங்க் 2018 or 19 வந்து பார்த்தோம்னா குரூப் 1ல் வந்து பார்த்தோம்னா இந்த ஜோசப் ஷைன் கேஸ் வந்து பார்த்தோம்னா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதுவும் நீங்கள் பாருங்கள். ஸோ அடல்ட்ரியும் வந்து பார்த்தோம்னா அதுதான். ஓகேங்களா. ஸோ ஈவன் தோ வந்து பார்த்தோம்னா த உமன் ஹேஸ் அவங்களோட ஃப்ரீடம் இருக்குது. ஸோ இண்டிபெண்டன்ட் ரைட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதை பற்றி பேசுகிறது தான். ஸோ இந்த மாதிரியான சில கான்செப்ட் வந்து பார்த்தோம்னா படிக்கும் போது ஸோ ஜுடிஷியரி வந்து பார்த்தோம்னா ஒரு பெர்ஸ்பெக்டிவில் தான் அந்த ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. தட் டசன்ட் மீன் வந்து பார்த்தோம்னா நான் யார் கூட வேணாலும் இருக்கலாம் இல்லை என்ன வேணாலும் பண்ணலான்றது அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா. இது வந்து பார்த்தோம்னா உங்களோட ஃப்ரீடம் இருக்குது. நீங்கள் இண்டிபெண்டண்ட்டாக டெசிஷன் எடுக்கலான்ற ஒரு ஃப்ரீடம் தான். ஓகேங்களா. பட் த டிசிஷன் ஹேஸ் டு பி வந்து பார்த்தோம்னா ஒரு சவுண்ட் மைண்ட் பர்சன் வந்து பார்த்தோம்னா எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா. ஒரு அன்சவுண்ட் மைண்ட் பர்சன் எடுக்கிற மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த டிசிஷன் போயிடக்கூடாது. ஓகேங்களா. ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஸோ பிகாஸ் இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா கொடுக்கும்போது ஸோ நிறைய வந்து பார்த்தோம் அடல்ட்ரி பற்றி பேசும்போதே வந்து பார்த்தோம்னா அந்த ஜட்மெண்ட் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா தப்பான விதத்தில் வந்து பார்த்தோம்னா அதை இது பண்ண ஆரம்பித்தாங்க. பட் அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்த்தோம்னா ஜுடிஷியரி அது கொடுக்கல. ஓகேங்களா. ஸோ இட் வந்து பார்த்தோம்னா இதுதான் வந்து பார்த்தோம்னா ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஒரு ஜட்மெண்ட்டை ஒரு ஃப்ரீடம் ஒரு ரைட்ஸ் வந்து பார்த்தோம்னா கொடுக்கும்போது ஸோ அதை நம்ம எந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா கரெக்டாக புரிஞ்சு பயன்படுத்திக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. பிகாஸ் வி ஹாவ் டு வந்து பார்த்தோம்னா எல்லாவோட இதுவும் அதாவது நம்மளோட ரைட்ஸ் மாதிரி தான் அடுத்தவங்களோட ரைட்ஸும் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா சில தரிஸ் வந்து பார்த்தோம்னா வி ஹாவ் சம் ஹிஸ்டாரிக்கலாக வந்து பார்த்தோம்னா சில விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அதுவும் வந்து பார்த்தோம்னா சில பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் அதை தாண்டி வந்து பார்த்தோம்னா எனக்கு இண்டிபெண்டன்ட் ரைட் இருக்குது அப்படின்றதுக்காக நான் நினச்சது எல்லாத்தையுமே செஞ்சிட முடியாது. ஓகேங்களா. ஸோ அதுவும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஸோ கான்ஸ்டிடியூஷனில் வந்து பார்த்தோம்னா பேசும்போதே ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் வந்து பார்த்தோம்னா நாட் அப்சல்யூட் ரைட். ஓகேங்களா. ஸோ தே ஆர் வந்து பார்த்தோம்னா சப்ஜெக்டட் டு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஸ்டேட் வந்து பார்த்தோம்னா நினைக்கும் போது ஸோ தே வில் புட் சம் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ டு கண்ட்ரோல் வந்து பார்த்தோம்னா அந்த ஓவர் இதை வந்து பார்த்தோம்னா போயிடக்கூடாதுன்றதுக்காக தான். ஓகேங்களா. ஸோ இதை தான் வந்து பார்த்தோம்னா இப்போ ஹாப்ஸ் பிரின்சிபல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து பார்த்தோம்னா ஸோ அது நேச்சுரல் ரைட்ஸ் மாதிரியே அவர் சொல்லுவார். ஓகேங்களா. பட் ஜான் லாக் வந்து பார்த்தோம்னா அதை பற்றி இன்னும் ப்ரீஃபாக வந்து பார்த்தோம்னா எக்ஸ்பிளைன் பண்ணிப்பார். ஓகேங்களா. ஸோ ஸ்டேட்டோட கண்ட்ரோல் வந்து பார்த்தோம்னா சில விஷயத்துக்கு வந்து பார்த்தோம்னா தேவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்லையும் வந்து பார்த்தோம்னா படிங்க. ஸோ இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. த கோர்ட் செட் த ஹஸ்பண்ட் ஹேட் stealthily obtained the information pertaining to the call history of his wife. He was not the owner of the device or the registered user of the SIM card. He had clandestine custody of it, probably for a short while. There had been a clear breach of the privacy of his wife. Okay, even though she was wife. Okay,
அவங்களோட மனைவியாவோ இல்லை கணவராவோ இருந்தாலுமே வந்து பார்த்தோம்னா ஸோ அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டையோ இல்லை ப்ரைவசியோ வந்து பார்த்தோம்னா ஸோ அதை ப்ரீச் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தோம்னா நடந்துக்காதுங்க. ஈவன் வந்து பார்த்தோம்னா ஷீ இஸ் ஆல்சோ ஆர் ஹீ இஸ் ஆல்சோ வந்து பார்த்தோம்னா ஒரு ஹியூமன் பீயிங் தானே. ஸோ ஹீ ஹேஸ் சம் வந்து பார்த்தோம்னா ஃப்ரீடம் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை வந்து இது பண்ணாதீங்க அப்படின்றது தான். ஸோ மேரிட்டல் ரேப் கேஸ்லையும் வந்து பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட் இப்படி தான் இன்டர்பிரட் பண்ணாங்க ஓகேங்களா. ஈவன் தோ வந்து பார்த்தோம்னா ஷி வாஸ் அவங்க ஒய்ஃபாகவே இருந்தாலும் ஷீ வந்து பார்த்தோம்னா பாடிலி அட்டானமி இருக்குன்றதுனால ஸோ அவங்களோட விருப்பமும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியன்ற மாதிரி தான். ஸோ பட் மேரிட்டல் ரேப்பை பற்றி வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஸோ அதை க்ரைமாக பண்ண வேண்டான்ற மாதிரி ஸோ இவங்க தரப்புலேருந்து வந்து பார்த்தோம்னா பேசினாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தோம்னா அது என்ன மாதிரி ஜட்மெண்ட் கொடுக்குறாங்கன்றதை பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்போது இங்கே அந்த இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் வந்து பார்த்தோம்னா இஸ் அ ப்ளே அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் ஓகேங்களா. ஸோ ஈவன் வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபேமிலியிலே இருக்கும்போது கூட பட் வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் ஓகேங்களா. ஸோ அதர் பர்சன்ஸை வந்து பார்த்தோம்னா நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ அவங்களோட அந்த பாயிண்ட்ஸை தெரியும் போது வந்து பார்த்தோம்னா சீரியஸாக நம்ம பண்ணுறதும் சில விஷயங்கள் தப்புன்றதை வந்து பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த இதுவும் வந்து பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டிக்கலில் வந்து பார்த்தோம்னா இதை பற்றி தான் இருக்குது. ஸோ இதை பற்றி படிக்கும் போதே வந்து பார்த்தோம்னா ஆர்டிகல் 21 படிங்க. ஸோ அதே மாதிரி வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா அண்ட் வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா ஓகேங்களா. ஸோ அந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லா எந்த கேஸில் வந்து பார்த்தோம்னா கொண்டு வரப்பட்டது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா பாருங்கள் ஓகேங்களா. ஸோ டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்தோம்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் லா பற்றி வந்து பார்த்தோம்னா கேட்டிருந்தோம். ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் நடத்தணும் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி அண்ட் ஆர்டிகல் 21க்கு கீழே வந்து பார்த்தோம்னா ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டியில் ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தோம்னா எப்படி இதெல்லாம் இன்டர்பிரட் பண்ணுறாங்க. ஸோ ரைட் டு வந்து பார்த்தோம்னா ஃப்ரீ என்விரான்மெண்ட், அதாவது பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டும் நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட் தான் சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ தட்ஸ் த ரீசன் வை வி ஹேவ் வந்து பார்த்தோம்னா சம் லிமிடேஷன்ஸ் ஆன் த பர்ஸ்டிங் ஆஃப் கிராக்கர்ஸ் ஓகேங்களா. ஸோ அது ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா பர்பச்சுவல் பேன் வந்து பார்த்தோம்னா டெல்லியில் ஃபயர் கிராக்கர்ஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன மாதிரி தீர்ப்பு கொடுக்க போகிறாங்கன்றதை பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அதுதான் ஸோ ரைட் டு லைஃப், ஷெல்டர் ஓகேங்களா, ஃபுட் அந்த எவ்ரி திங் வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட் தான் சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் ரைட் டு ப்ரைவசியும் வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்றத வந்து பார்த்தோம்னா கேஸ் புட்டஸ்வாமி இதிலே சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே அந்த ஸ்பௌசல் ப்ரைவசி பற்றி வந்து பார்த்தோம்னா இந்த ஆர்டிகல் பேசியிருக்கு ஓகேங்களா. ஸோ இது படிக்கும் போதே வந்து பார்த்தோம்னா அடல்ட்ரி ஜட்மெண்ட் பற்றி படிங்க. அண்ட் மதுரை பெஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அண்ட் வை தேர் வாஸ் எ நீட் டு வந்து பார்த்தோம்னா கிரியேட் எ பெஞ்ச் ஓகேங்களா லைக் திஸ் ஓகேங்களா. ஸோ அது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஜுடிஷியரிக்கு கீழே வந்து பார்த்தோம்னா ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், அந்த இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரி அப்படின்றது என்ன அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட் பார்ட் 3லேருந்து ஆர்டிகல் 12 to 35 அப்படின்றத வந்து பார்த்தோம்னா என்னென்ன அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். ஸோ அதே மாதிரி ஆர்டிகல் 21 கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள் அண்ட் கோ ஃபார் த கேஸ் புட்டஸ்வாமி கேஸ் ஓகேங்களா அண்ட் ரெஃபர் த ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர் ஆஃப் UPSC ஓகேங்களா. தி ஆஸ்க் ஓகேங்களா அபவுட் திஸ் ஓகே. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் ஆர்டிகல். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஆர்டிகல் பாருங்களேன். ஸோ இந்தோனேஷியன் பிரசிடென்ட் தான் வந்து பார்த்தோம்னா மேபி ரிப்பப்ளிக் டேவோட சாய்ஸாக வந்து பார்த்தோம்னா அதாவது சீஃப் கெஸ்ட் நம்ம கூப்பிட்றோம் இல்லைங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2024 வந்து பார்த்தோம்னா ஃப்ரான்ஸோட பிரசிடென்ட் இமானுவல் மேக்ரான் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஓகேங்களா. ஸோ வரப்போகிறதுல இந்தோனேஷியன் பிரசிடென்ட் வந்து பார்த்தோம்னா மேபி சாய்ஸாக வந்து பார்த்தோம்னா இருக்கலான்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில் இருந்து ஓகேங்களா. ஸோ இது நம்ம படிக்கும் போதே வந்து பார்த்தோம்னா வை தே சூஸ் வந்து பார்த்தோம்னா இந்தோனேஷியா ஓகேங்களா. ஸோ அது போக வந்து பார்த்தோம்னா ஹவ் வாஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வந்து பார்த்தோம்னா இந்தியா அண்ட் இந்தோனேஷியா அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. பிகாஸ் ஏஷியன் நேஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா இந்தோனேஷியா வந்து பார்த்தோம்னா பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். அது போக வந்து பார்த்தோம்னா இப்போ இந்தோனேஷியாவோட ட்ரேட் அண்ட் வந்து பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் எந்த மாதிரி இருக்குது ஓகேங்களா. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் ரீசென்ட்லி வந்து பார்த்தோம்னா இப்போ அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷனில் ஹரிஷ் வி பாண்ட்லாம் ஆர்டிக்கல் எழுதும் போது கூட ஸோ இந்தியா நவ் ஃபோக்கஸிங் ஆன் வந்து பார்த்தோம்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியான்ற மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா எழுதியிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ வை திஸ் வந்து பார்த்தோம்னா அப்படின்ற மாதிரி. ஸோ ஈவன் இஃப் யூ டுக் வந்து பார்த்தோம்னா நோபலோட லிட்ரேச்சர் ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா யூரோப் கண்ட்ரிஸ் தான் வந்து பார்த்தோம்னா கடந்த 3-4 வருஷமாக வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தோம்னா சவுத் கொரியன் ரைட்டர் வந்து பார்த்தோம்னா வாங்கினாங்க. ஸோ வேர்ல்டு இஸ் ஆல்சோ வந்து பார்த்தோம்னா ஃபோக்கஸிங் ஆன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஓகேங்களா. ஸோ அதை பற்றி என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் தேர் இஸ் அ சைனீஸ் ஃபேக்டர் ஆல்சோ ஓகேங்களா பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் ஓகேங்களா. தேர் வாஸ் ஆல்வேஸ் வந்து பார்த்தோம்னா ஃபரோர் இந்த சவுத் சைனா சி ஓகேங்களா. ஸோ அது என்ன மாதிரி போயிட்டு இருக்கு அண்ட் வை எவ்ரி ஒன் இஸ் ஃபோக்கஸிங் நவ் ஆன் த சவுத் ஈஸ்ட் சவுத் சைனா சி ஓகேங்களா. அது அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் ஓகேங்களா. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ அது இப்போ பாருங்களேன். ஸோ இதில் நம்ம ஃபேக்டாக வந்து தெரிஞ்சுக்கும் போது இஃப் யூ டேக் கருட் சக்தி வந்து பார்த்தோம்னா 2024 பற்றி நமக்கு தெரியணும் ஓகேங்களா. இட் இஸ் 9th எடிஷன் ஆஃப் ஏ ஜாயிண்ட் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் எக்ஸசைஸ் ஓகேங்களா. ஸோ அதை பற்றி தெரியணும். ஸோ அது போக இந்த இது பாருங்களேன் இந்தோனேஷியாஸ் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஓகேங்களா சுகார்னோ வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சீஃப் கெஸ்ட் ஃபார் த ரிப்பப்ளிக் டே பரேட் இன் 1950 ஓகேங்களா. ஸோ வென் இந்தியா வந்து பார்த்தோம்னா பிகேம் இண்டிபெண்டன்ட் இன் 1947 அண்ட் கான்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தோம்னா நடைமுறைக்கு வந்தது இல்லையா. ஸோ ஜனவரி 26, 1950 ஓகேங்களா. ஸோ ரிப்பப்ளிக் டேவாக இது பண்ணும்போது ஸோ ஃபர்ஸ்ட் சீஃப்
சீஃப் கெஸ்ட்டாக வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்தியாவுக்கு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இந்தோனேஷியாவோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்டாக இருந்த சுகார்னோ தான். ஓகேங்களா. ஸோ த ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தோம்னா ரிப்பீட் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. தட் வாஸ் எஸ்ஏ கொஸ்டின் ஆன் யூபிஎஸ்சி ஆல்சோ. ஓகேங்களா. ஸோ ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் அஸ் எ ட்ராஜடி அண்ட் செகண்ட் அஸ் எ ஃபியாஸ் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ எவ்ரிவேர் வந்து பார்த்தோம்னா அந்த ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தோம்னா ரிப்பீட் ஆகிட்டு தான் இருக்கும். வரலாறு வந்து பார்த்தோம்னா நமக்கு சில விஷயங்களை சொல்ல வரும். ஸோ அதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த 2024 அகைன் இப்போ சாய்ஸ் வந்து பார்த்தோம்னா கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. பிகாஸ் இந்தோனேஷியா ஸோ இந்த இந்தியாவோட அந்த இதுதான் வந்து பார்த்தோம்னா அன்னைக்கு நம்மளோட ஃபாரின் பாலிசியோட ஆர்கிடெக்டாக இருந்த ஜவஹர்லால் நேரு நாம் எல்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான இது. ஸோ இதில் அதே மாதிரி அண்ட் பிரசிடென்ட் வந்து பார்த்தோம்னா சுசிலோ பாம்பாங் யுதோயோனோ வந்து பார்த்தோம்னா வாஸ் இன்வைட்டட் இன் 2011 வந்து பார்த்தோம்னா திரும்ப இந்தோனேஷியன் பிரசிடென்ட்டாக வந்து பார்த்தோம்னா சுசிலோ இருந்தபோது வந்து பார்த்தோம்னா இன்வைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வைல் பிரசிடென்ட் விடோடோ வந்து பார்த்தோம்னா அட்டெண்டட் த பராட் அலாங் வித் லீடர்ஸ் ஆஃப் ஆல் ஏஷியன் கண்ட்ரிஸ் இன் 2018. ஓகேங்களா. ஸோ 2018 அந்த 10 ஏஷியன் கண்ட்ரியோட வந்து பார்த்தோம்னா மெம்பர்ஸ்மே வந்து பார்த்தோம்னா வரும்போது ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா விடோடோ வந்து பார்த்தோம்னா வந்தாங்க இந்தோனேஷியன் பிரசிடென்ட்டாக இருந்தவங்க அப்படின்றதும் வந்து பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அது போக வந்து பார்த்தோம்னா according to official sources including diplomatic and defense officials, the Ministry of Defense and the Indonesian military have already been in touch about the possibility of a marching contingent of about 250 troops. ஓகேங்களா. which may be accompanied by Indonesian helicopters or aircraft at the Republic Day parade in January. It has been வந்து பார்த்தோம்னா become a practice in recent years to invite the military contingent of the visiting chief guest to march down Kartavya Path. ஓகேங்களா. that's Rajpath. ஓகேங்களா. from India Gate to வந்து பார்த்தோம்னா முன்னாடி இருக்க பார்லிமெண்ட் வரைக்கும். ஓகேங்களா. ஸோ இஃப் யூ ஹேவ் வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த ரிப்பப்ளிக் டே வந்து பார்த்தோம்னா நீங்கள் நேராக போய் பார்க்கலாம். ஓகேங்களா. தே வில் இஷ்யூ பாசஸ் வந்து பார்த்தோம்னா இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேங்களா. அண்ட் அரேஞ்ச் வந்து பார்த்தோம்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் வந்து பார்த்தோம்னா அரேஞ்ச் பண்ணுவாங்க. பட் ஜான்வரியில் வந்து பார்த்தோம்னா அங்கே ரொம்பவே வந்து பார்த்தோம்னா குளிராக தான் இருக்கும். பட் இட் வில் பி வெரி வந்து பார்த்தோம்னா நைஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நீங்கள் அந்த போய் நேரில் வந்து பார்த்தோம்னா அட்டன் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. ஸோ எப்போயாவது வாய்ப்பு கிடைச்சா அதை வந்து பாருங்கள். இல்லைனா வந்து பார்த்தோம்னா அட்லீஸ்ட் டிவிலையாவது வந்து நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ ஹவு தே ஆர் வந்து பார்த்தோம்னா ஆர்கனைசிங் இட் அண்ட் யூ ஹாவ் டு நோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வந்து பார்த்தோம்னா இண்டிபெண்டன்ஸ் டே அந்த டைம் செலிப்ரேஷனுக்கோ அண்ட் ரிப்பப்ளிக் டே செலிப்ரேஷனும் வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரி இருக்குன்றதை வந்து பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அஸ் ஆஸ்பிரண்ட்டாக. ஓகேங்களா. ஸோ அது போக ஒரு சிட்டிசனாகவே இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா ரீசெண்ட் இயர்ஸில் வந்து பார்த்தோம்னா இது ஒரு ட்ரெண்டாக வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ விசிட்டிங் சீஃப் கெஸ்ட்டோட அந்த மிலிட்ரி கண்டிஜென்ட்டும் வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த கர்த்தாவியா பாத்தில் வந்து பார்த்தோம்னா போகணுன்றது. லாஸ்ட் இயர் வந்து பார்த்தோம்னா ஃப்ரான்ஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ இது பண்ணாங்க இல்லையா, பிகேம் த ஃபர்ஸ்ட் ஃபாரின் கண்ட்ரி டு ஹேவ் ராஃபல் ஃபைட்டர் ஜெட்ஸ் இன் த ஃப்ளை ஃபாஸ்ட். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ராஃபல் அந்த இதை பற்றி படிக்கும் போது வந்து பார்த்தோம்னா இப்போ ராஃபல் டீல் வந்து பார்த்தோம்னா தேர் வாஸ் அ மச் மோர் கான்ட்ரவர்சி வந்து பார்த்தோம்னா இருந்தது. ஸோ அது நமக்கு வேண்டாம். ஸோ ராஃபல் வந்து பார்த்தோம்னா ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து வாங்கணும். அண்ட் ஹவு இந்தியா. ஓகேங்களா. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அண்ட் ஹாரிசன் 2047 பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. பிகாஸ் இன் 2023 நான் முதல்வனோட ப்ரிலிம்ஸ் கொஸ்டினில் வந்து பார்த்தோம்னா அது கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இதில். அண்ட் கர்த்தாவியா பாத்னா என்ன, அந்த ராஜ்பாத் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா என்ன. ஓகேங்களா. ஸோ அந்த இது அண்ட் இஃப் யூ விசிட் த இந்தியா கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோல்ஜர்ஸோட நேம்லாம் சின்ன சின்ன எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் கூட வந்து பார்த்தோம்னா முடிஞ்சால் போய் பாருங்கள். பார்லிமெண்ட்டோட செஷன்ஸ் எப்போயா நடக்கும்போது எம்பிஸ் கிட்ட சைன் வாங்கிட்டு நீங்கள் போய் வந்து பார்த்தோம்னா பார்க்கலாம். ஆஃப்டர் த பாம் அந்த இது இருக்கும்போது வந்து பார்த்தோம்னா த வாஸ் இப்போ நிறையா வந்து பார்த்தோம்னா அந்த செக்யூரிட்டி இதில் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே இது பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பிரசிடென்ட் பற்றி படிக்கும்போது ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் இப்போ இந்தோனேஷியன் பிரசிடென்ட் வராங்கன்றதை தாண்டி ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்தோம்னா ரிப்பப்ளிக் டே செலிப்ரேஷன் அப்போ இந்தியா வந்து பார்த்தோம்னா அவங்க தான் வந்திருக்காங்க. ஸோ 2018 வந்து பார்த்தோம்னா வந்திருக்காங்க, 11 வந்து பார்த்தோம்னா வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ விச் கண்ட்ரி வந்து பார்த்தோம்னா அதிகமான விசிட் வந்து பார்த்தோம்னா சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அண்ட் ஃப்ரான்ஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ 2024 வந்ததுக்கு அப்புறம் ஸோ ஹவு த ஃப்ரான்ஸ் இந்தியா ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தோம்னா இருந்தது. ஓகேங்களா. ஸோ அது அண்ட் ஒய் தே ஸ்பெசிஃபிக்லி வந்து பார்த்தோம்னா இப்போ மேபி ஒரு சாய்ஸாக வந்து இவங்களை வச்சிருக்காங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த ஆர்டிக்கலை வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. ஓகே. யூனிட் 3 ஜியோகிராஃபியில் வந்து பார்த்தோம்னா we are having 4 subtopics வந்து பார்த்தோம்னா இருக்கு இல்லையா. ஸோ அதில் 4th subtopic வந்து பார்த்தோம்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தான். சரியா. ஸோ இதுக்கு கீழே தான் வந்து பார்த்தோம்னா நம்ம இதை படிப்போம். ஓகேங்களா. ஸோ இந்த இது ஓகேங்களா. ஸோ தட்ஸ் த ரீசன் வை இன் த சிலபஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகேங்களா. ஸோ அது நமக்கு தெரியும் போது தான் ஸோ எது வந்து பார்த்தோம்னா நமக்கு சிலபஸில் இருக்குது, ஸோ எதை வந்து பார்த்தோம்னா நம்ம பேப்பரில் அதிகமாக இம்பார்ட்டண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணலான்றது. ஓகேங்களா. ஸோ அதர்வைஸ் நியூஸ் பேப்பர் ரீடிங் வில் டேக் 4 to 5 hours வரைக்கும்லாம் போகலாம். ஓகேங்களா. பட் நம்ம அதை தெளிவாக சிலபஸ் வச்சு நம்ம இது பர்ஃபெக்டாக படிக்கும் போது வந்து பார்த்தோம்னா 1 hourலேயே வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா முடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ இட் இஸ் த பெஸ்ட் வே டு ரீட் நியூஸ் பேப்பர்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த இது வந்து பார்த்தோம்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தோம்னா வருது. இந்தியா கமிட்டட் டு சிண்டாய் ஃப்ரேம் ஒர்க் ஃபார்
risk reduction. ஓகேங்களா. So India is committed to the Sendai framework for disaster risk reduction. Prime Minister நரேந்திர மோடியோட பிரின்சிபல் செக்ரட்டரி PK மிஸ்ரா தான் வந்து பார்த்தீங்கன்னா இது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இது ஸோ ஃபர்ஸ்ட் திங் யூ ஹாவ் டு நோ அபவுட் வந்து பார்த்தோம்னா இதில் ஸோ வாட் இஸ் டிசாஸ்டர். ஓகேங்களா. ஸோ அது என்ன அண்ட் வாட் இஸ் நேச்சுரல் டிசாஸ்டர்னா என்ன, மேன்மேட் டிசாஸ்டர், இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன, அண்ட் டிசாஸ்டர் அந்த ப்ரோன் ஏரியாஸ் வந்து பார்த்தோம்னா என்னென்ன அப்படின்றது நம்ம தெரியணும். ஓகேங்களா. ஸோ அது அண்ட் எதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அதிகமான இம்பார்ட்டன்ஸில் வந்து பார்த்தோம்னா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தோம்னா வி ஹாவ் டு நோ அபவுட் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டை பற்றி நமக்கு தெரியணும். ஓகேங்களா. ஸோ அது இந்த ஆக்ட் வந்து பார்த்தோம்னா நமக்கு தெரியணும். அதே மாதிரி நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் வந்து பார்த்தோம்னா அப்படின்றது என்ன. ஓகேங்களா. ஸோ அந்த இது நமக்கு தெரியணும். அண்ட் ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் வந்து பார்த்தோம்னா என்னென்ன. ஓகேங்களா. ஸோ அது அண்ட் ஹவு ஃபெடரலிசம் வந்து பார்த்தோம்னா இங்கே ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ அது ஸோ ஹவு மச் வந்து பார்த்தோம்னா அமௌண்ட் வந்து பார்த்தோம்னா இங்கே ஸ்டேட் இதுக்கு வந்து பார்த்தோம்னா கொடுக்குறாங்க அப்படின்னும் போது. ஓகேங்களா. பிகாஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ ஹீட் வேவ்ஸை வந்து பார்த்தோம்னா ஒரு டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை வந்து பார்த்தோம்னா அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் இட் வாஸ் வந்து பார்த்தோம்னா நாட் அந்த ஹோம் மினிஸ்ட்ரி வந்து பார்த்தோம்னா ஸ்பெசிஃபைட் பண்ணுறதுல ஹீட் வேவ்ஸ் வந்து பார்த்தோம்னா அவங்க ஒரு டிசாஸ்டராக இது பண்ணல. பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் இது பண்ணியிருக்காங்க. இப்போ அது மூலியமாக வந்து பார்த்தோம்னா ஏதாவது பாதிப்புகள் ஏற்படும் போது உயிரிழப்புகள் ஏற்படும் போது வந்து பார்த்தோம்னா இவங்களோட அந்த ஃபண்டர் தான் வந்து பார்த்தோம்னா இவங்க அதை ப்ரொவைட் பண்ணிக்கிற மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. வாட் இஸ் ஹீட் வேவ் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒய் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா அதை ஒரு டிசாஸ்டராக வந்து பார்த்தோம்னா அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ அது இட் இஸ் ஆல்சோ வந்து பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இப்போ கோஸ்டல் ஸ்டேட்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தோம்னா அந்த இது சைக்ளோன்ஸ் அந்த ஃப்ளட்ஸ் மூலிமா வந்து பார்த்தோம்னா அதுவும் ஒரு டிசாஸ்டர் தான். ஸோ அது இதாக போகுது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் இப்போ குளோபல் லெவலில் வி ஆர் ஹேவிங் வந்து பார்த்தோம்னா சேண்டாய் ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்தோம்னா இருக்குது. ஓகேங்களா. பட் இன் எவ்ரி ஆர்டிக்கல் ஆர் எவ்ரி நியூஸஸில் வந்து பார்த்தோம்னா இந்தியாவோட ரோல் என்ன அண்ட் ஹவு இந்தியா வில் வந்து பார்த்தோம்னா பெனிஃபிட் ஆர் இந்தியா வில் அஃபெக்ட் அப்படின்றது தான் நம்ம வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ இதில் ஸோ அண்ட் யூ ஹாவ் டு நோ அபவுட் வந்து பார்த்தோம்னா இந்தியா ஸ்டெட்ஃபாஸ்ட் கமிட்மெண்ட் இன் குளோபல் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் எஃபோர்ட்ஸ் வாஸ் ஹைலைட்டட் டூரிங் த G20 டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். ஓகேங்களா. ஸோ G20 டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷனில் வந்து பார்த்தோம்னா இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஈவன் இஃப் யூ டேக் G20 வந்து பார்த்தோம்னா 2023 வந்து பார்த்தோம்னா இந்தியா ஹோல்ட் பண்ணாங்க இல்லைங்களா. ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்த்தோம்னா ஈவெண்ட்டாக வந்து பார்த்தோம்னா இருந்துச்சு. ஸோ நவ் 2024 வந்து பார்த்தோம்னா பிரேசில் வந்து பார்த்தோம்னா ரியாடி ஜனாரியோவில் வந்து பார்த்தோம்னா பிரேசிலில் வந்து பார்த்தோம்னா G20 வந்து பார்த்தோம்னா நடக்க போகுது. ஓகேங்களா. ஸோ ஹவு அதாவது இந்தியன் வே ஆஃப் இதை தான் வந்து பார்த்தோம்னா அவங்களும் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அது அண்ட் யூ ஹாவ் டு நோ அபவுட் வந்து பார்த்தோம்னா பிரேசிலியனோட பாலிசிஸ் என்ன மாதிரி இருக்குது, ஸோ அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டோட ஐடியாலஜி என்ன. ஓகேங்களா. ஸோ there was an article. ஓகேங்களா. நம்ம கீழே பார்க்கலாம். ஸோ பிஆர்ஐக்கு வந்து பார்த்தோம்னா பிரேசில் வந்து பார்த்தோம்னா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அண்ட் வி வில் சி. ஓகேங்களா. ஹவு த குளோபல் பாலிடிக்ஸ் வந்து பார்த்தோம்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஓகேங்களா. ஆஃப்டர் த இப்போ ட்ரம்ப் வேறு ஜெயிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அது எப்படி இதாகுது அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா. ஸோ யூஎஸ் எலெக்ஷன் ஒரு பக்கம். ஸோ பிரேசிலில் வந்து பார்த்தோம்னா முன்னாடி இருந்தது. அண்ட் ஸ்ரீலங்கா வந்து பார்த்தோம்னா ஆல்சோ த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வாஸ் வந்து பார்த்தோம்னா கன்க்ளூடட். ஓகேங்களா. ஸோ தேர் வாஸ் சோ மச் எலெக்ஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ திஸ் இயர். ஓகேங்களா. ஸோ அதான் கம்மிங் இயர்லேயே வந்து பார்த்தோம்னா நிறைய இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்தியாவோட அந்த பாலிசிஸை எந்த மாதிரி அஃபெக்ட் பண்ண போகுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் இந்த 2015 தான் வந்து பார்த்தோம்னா இந்த சேண்டாய் ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்தோம்னா கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. ஸோ ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா G20 டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் வந்து பார்த்தோம்னா அப்படின்றது என்னன்னா இஸ் எ ஒர்க்கிங் குரூப் ஃபார்ம் பை G20 countries aims to integrate risk reduction measure into public and private sector investment decisions and policy making to reduce existing risk, prevent the creation of new risk and ultimately build resilient economies, societies and natural systems. ஓகேங்களா. ஸோ இதை பற்றி தான் இது பண்ணுறது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த உங்களுக்கு நம்ம சேண்டாய் ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்தோம்னா இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா வி ஹேவ் ஹயோகோ ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது தான் வந்து பார்த்தோம்னா இருந்தது. ஓகேங்களா. ஸோ ஹயோகோ ஃப்ரேம் ஒர்க் ஃப்ரம் 2005 இருந்து 2015 வரைக்கும். ஓகேங்களா. 10 years. ஓகேங்களா. ஸோ அது ஸோ அண்ட் சேண்டாய் ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்தோம்னா இது அதோட சக்ஸஸராக தான் வந்து ஹயோகோ ஃப்ரேம் ஒர்க்கோட சக்ஸஸர் தான் இந்த சேண்டாய் ஃப்ரேம் ஒர்க். ஓகேங்களா. சேண்டாய் வாஸ் த பிளேஸ் இன் ஜப்பான். ஓகேங்களா. ஸோ அது இது. ஸோ அதே மாதிரி இந்தியாவோட இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா பாரிஸ் அக்ரிமெண்ட்டோட அந்த 2015 அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா வி ஆர் பிளானிங் இது. அந்த ரீசென்ட்லி கன்க்ளூடட் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி COP29 வந்து பார்த்தோம்னா பக்கூவில் நடக்கும்போது ஸோ இங்கேயுமே நேஷனலி டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா நிறைய பேசியிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ கிளைமேட் சேஞ்ச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேங்களா. ஸோ இன் எவ்ரி எக்ஸாம் தே ஆர் நவ் ஃபோக்கஸிங் ஆன் த என்விரான்மெண்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் த கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ். ஓகேங்களா. ஈவன் இஃப் யூ டேக் குரூப் 2 2023 மெயின்ஸில் எடுக்கும்போது ஸோ 15 மார்க் வந்து பார்த்தோம்னா தொடர்ந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ரோல் ஆஃப் இந்தியா அண்ட் குளோபல் கிளைமேட் சேஞ்சில் வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா
இந்தியாவோட இது நீங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா G20 வந்து பார்த்தோம்னா நம்ம 2023 நடத்தும் போது தான் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் ஒர்க்கிங் குரூப் வந்து பார்த்தோம்னா இது பண்ணணும் நம்ம. ஸோ அதே மாதிரி வி ஹேவ் கோலேஷன் ஃபார் டிசாஸ்டர் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம்னா இந்தியா இஸ் ஹேவிங் ஓகேங்களா. ஸோ இது பில்டிங் ரெசிலியன்ட் டிசாஸ்டர் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் என்ஹான்சிங் இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன் ஓகேங்களா. ஸோ அது அண்ட் நவ் இட் ஹேஸ் வந்து பார்த்தோம்னா 40 கண்ட்ரீஸ் வந்து பார்த்தோம்னா இதில் மெம்பர் ஆயிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அது போக ஏஷியன் டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ் சென்டர் வந்து பார்த்தோம்னா ஒரு இது இருக்குது ஓகேங்களா. ஸோ அது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா வி ஹேவ் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது பிஎம் தான் வந்து பார்த்தோம்னா சேர்பர்சனாக இருக்காங்க. அண்ட் வி ஹேவ் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் வந்து பார்த்தோம்னா இருக்குது. அண்ட் வி ஹேவ் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் வந்து பார்த்தோம்னா இருக்குது ஓகேங்களா. ஸோ அது ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஓகேங்களா யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வைல் ரீடிங் திஸ் ஆர்டிகல் ஓகேங்களா. ஸோ இப்போ ஜஸ்ட் இது வந்து பார்த்தோம்னா இப்போ சிலபஸில் நமக்கு டிசாஸ்டர் ரிடக்ஷன் அப்படின்ற டாபிக் கீழே ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. அப்போ சிண்டாய் ஃப்ரேம் ஒர்க்னா என்ன, ஸோ இந்தியா லெவலில் வந்து பார்த்தோம்னா வாட் ஆர் த இனிஷியேட்டிவ்ஸ் வந்து பார்த்தோம்னா டேக்கன் ஃபார் த டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அண்ட் சிண்டாய் ஃப்ரேம்வொர்க் வந்து பார்த்தோம்னா எதோட சக்ஸஸராக வந்து பார்த்தோம்னா இது இருக்கு ஓகேங்களா. அண்ட் ஒய் த ஜப்பான் வந்து பார்த்தோம்னா இந்த இது பண்ணாங்க அண்ட் இன் சவுத் ஏஷியாவில் வந்து பார்த்தோம்னா ஒய் த இனிஷியேட்டிவ் வந்து பார்த்தோம்னா ஸ்டார்டடாக இருக்குது ஓகேங்களா. அண்ட் வி ஹேவ் வந்து பார்த்தோம்னா சாகர் இனிஷியேட்டிவ் இருக்கு இல்லையா, செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் ஃபார் ஆல் இந்த ரீஜன் ஓகேங்களா. ஸோ அது அண்ட் கோலேஷன் ஃபார் டிசாஸ்டர் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ் பை இந்தியா ஓகேங்களா. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ அது போக வந்து பார்த்தோம்னா இங்கே இந்த டிசாஸ்டர் சம்மந்தமாக என்னென்ன இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ ஹீட் வேவ்ஸ் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்றது. ஸோ ஃப்ளட் டைமில் வந்து பார்த்தோம்னா ஃபண்ட் வந்து பார்த்தோம்னா கொடுக்கலன்னு சொல்லிட்டு இங்கே அந்த கவர்மெண்ட்குள்ளே வந்து பார்த்தோம்னா கிளாஷஸ் ஆச்சு. ஸோ அது ஃபெடரலிசம்க்கு வந்து பார்த்தோம்னா இதாக இருந்த இந்த மாதிரியெல்லாம் சொன்னாங்க இல்லைங்களா. ஸோ அப்போது இந்த விஷயஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம்னா இந்த ஆர்டிக்கலில் நம்ம வந்து பார்த்தோம்னா கொண்டு போகணும் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் கொடுத்துருக்க ஃபேக்டை தாண்டி யூ ஹாவ் டு கனெக்ட் ஓகேங்களா வைல் ரீடிங் ஆர்டிக்கல் ஓகேங்களா. ஸோ தட் இஸ் த ஆர்ட் ஆஃப் வந்து பார்த்தோம்னா ரீடிங் நியூஸ் பேப்பர் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ இது நம்ம சிலபஸில் வச்சு ஸோ இப்போ ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து பார்த்தோம்னா எந்த செக்ஷனுக்கு கீழே வந்து பார்த்தோம்னா நமக்கு சிலபஸில் கொடுக்குறாங்க. ஸோ அது சம்மந்தமாக ப்ரீவியஸ் இயரில் எப்படியெல்லாம் வந்து பார்த்தோம்னா கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. யூ லுக் ஃபார் டிஎன்பிசி அண்ட் யூபிஎஸ்சி கொஷின்ஸுமே வந்து பார்த்தோம்னா ஒர்க் அவுட் பண்ணுங்க ஓகேங்களா. பிகாஸ் TNPSC is slightly changing its pattern வந்து பார்த்தோம்னா to the UPSC மாடல் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா எல்லா கொஷின்ஸுமே நம்ம ஒர்க் பண்ணலாம் ஓகேங்களா. எதுவுமே தப்பு கிடையாது. ஸோ யூ ஹேவ் வந்து பார்த்தோம்னா ஒரு நிறைய ஐடியாஸ் வந்து பார்த்தோம்னா கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் ஆர்டிகல் வித் ஹெல்ப் ஆஃப் தீஸ் ஓகேங்களா. ஸோ இது அடுத்து நம்ம ஹீட் வேவ்ஸ் முன்னாடி படித்தோம் இல்லைங்களா. ஸோ அதோட இதுதான் இது சண்டே நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்தோம்னா இன் எவ்ரி சண்டே வந்து பார்த்தோம்னா ஹிந்துவில் FAQ பேஜ் வந்து பார்த்தோம்னா கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ அந்த வீக்கில் நடந்த ஏதாவது இம்பார்ட்டண்டான நியூஸஸ் பற்றி ஸோ அதில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அது இது பாருங்கள். ஸோ அதே மாதிரி ஹவுஸ் தமிழ்நாடு பிரேசிங் ஃபார் ஹீட் வேவ்ஸ் ஓகேங்களா. ஸோ நம்ம முன்னாடி சொன்னதை தான் வந்து பார்த்தோம்னா இதுலேயும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் ஹீட் வேவ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அது போக வேர்ல்ட் மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தோம்னா டிக்ளேர் தட் 2023 வாஸ் த ஹாட்டஸ்ட் இயர் ஆன் ரெக்கார்ட் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸில் வந்து பார்த்தோம்னா எந்த இயர் ஒரு 4 இயர் கொடுத்துட்டு அதில் எது வந்து பார்த்தோம்னா ஹாட்டஸ்ட் இயர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வேர்ல்ட் மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தோம்னா 2023 வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அது போக யூ ஹேவ் டு நோ அபவுட் வந்து பார்த்தோம்னா இன்டர்கவர்மெண்டல் பேனல் ஆன் வந்து பார்த்தோம்னா கிளைமேட் சேஞ்ச் அவங்களோட IPCC ரிப்போர்ட்டை வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது போக வேர்ல்ட் மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தோம்னா எப்போ கிரியேட் பண்ணப்பட்டது, ஸோ அதில் என்னென்ன மெம்பர் கண்ட்ரீஸ்லாம் இருக்காங்கன்னு பாருங்கள். அண்ட் இந்தியா லெவலில் வரும்போது வி ஹாவ் டு லுக் ஃபார் IMD ஓகேங்களா, இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட். அது கூட ரீஜனல் சென்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா 6 இருக்கு இல்லையா. ஸோ அதில் சென்னை வந்து பார்த்தோம்னா இருக்குது ஓகேங்களா. ஸோ அது அண்ட் 150 இயர்ஸ் வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட் ஆக போகுது ஐ திங்க் ஓகேங்களா. ஸோ அது இதை பார்த்துக்கோங்க. அண்ட் 1945 தான் வந்து பார்த்தோம்னா ரீஜனல் மெட்ரலாஜிக்கல் சென்டர் சென்னையில் வந்து பார்த்தோம்னா கிரியேட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. நமக்கு அந்த வானிலை அறிக்கையெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த இது ஸோ அண்ட் இஃப் யூ டேக் திஸ் வந்து பார்த்தோம்னா இதில் படிக்கும் போது யூ ஹாவ் டு நோ வாட் இஸ் வெட் பல்ப் டெம்பரேச்சர் அப்படின்றது நம்ம தெரியணும் ஓகேங்களா. இஃப் யூ லுக் அட் யுவர் ஜியோகிராஃபி புக் இன் ஐ திங்க் இன் 11th வந்து பார்த்தோம்னா இருக்குது ஓகேங்களா. ஸோ வெட் பல்ப் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. அந்த டேர்மை வந்து பார்த்தோம்னா இவங்க கிளியராக வந்து பார்த்தோம்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு கனெக்ட் த ஸ்டாட்டிக் போர்ஷன் வித் த கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அவங்களும் ஏதோ ஒன்று வந்து பார்த்தோம்னா எடுத்து கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ நம்மளோட சிலபஸ் வைஸில் வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்டாட்டிக் போர்ஷனை எப்படி வந்து பார்த்தோம்னா அப்கிரேடட் வெர்ஷனில் வந்து பார்த்தோம்னா கொண்டு போகிறாங்கன்றது தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா. ஸோ இதுதான் நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேயே வந்து பார்த்தோம்னா இதாகும் ஓகேங்களா. அதே மாதிரி இது படிக்கும் போதே ஹவு டஸ் ஹீட் இம்பாக்ட் ஹெல்த் ஓகேங்களா. So extreme heat conditions have a definite deleterious impact on human health, life and productivity ஓகேங்களா. ஸோ அது அண்ட் கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா என்ன செய்யலாம் அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நிறைய ORS சொல்யூஷன் வந்து பார்த்தோம்னா கொடுக்குறாங்க. அண்ட் எல்டர்ஸ் பீப்புள்ஸ் ஓகேங்களா, சில்ட்ரன் விமன் தான் வந்து பார்த்தோம்னா இதில் நிறைய பாதிக்கப்படுறாங்க ஓகேங்களா. ஸோ அது பிகாஸ் தேர் மோர் வல்னரபிள் ஓகேங்களா. ஸோ டு திஸ் டைப் ஓகேங்களா. ஸோ அது இதை பற்றி நீங்கள் வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் வந்து பார்த்தோம்னா ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸோட இஷ்யூஸை நம்ம இதில் கொஞ்சம் எடுத்துக்கணும் ஓகேங்களா. பிகாஸ் இட்ஸ் அ ஸ்டேட் டியூட்டி டு ப்ரொடெக்ட் ஓகேங்களா. ஸோ அது இருக்குல்லையா நமக்கு DPSPல ஓகேங்களா. ஸோ இட் இஸ் அ டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் ஓகேங்களா டு
have a good environment வந்து பார்த்தீங்கன்னா for the working people ஓகேங்களா. ஸோ அது how this is how you have to connect the geography வந்து பார்த்தீங்கன்னா with the polity ஓகேங்களா. ஸோ அந்த இது ஓகேங்களா. ஸோ just go through பண்ணுங்க இந்த ஆர்டிக்கல். ஓகே, இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, why is Brazil weighing options on பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் ஓகேங்களா. ஸோ சைனாவோட ஒரு அஜெண்டா மாதிரி அது ஓகேங்களா. ஹவு த சைனா இஸ் வந்து பார்த்தோம்னா ஆக்குபைங் த லேண்ட் ஓகேங்களா, ஸ்கேப் ஓகேங்களா. ஸோ அதுதான். ஸோ அண்ட் வாட் ஹேஸ் வந்து பார்த்தோம்னா பிரசிடென்ட் வந்து பார்த்தோம்னா லுலாஸ் சீஃப் அட்வைசர் ஆன் ஃபாரின் பாலிசி இண்டிகேட்டட் வித் ரெஸ்பெக்ட் டு சைனாஸ் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அண்ட் வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் பிரேசில் சைனா டைஸ், வாட் ரீசன்ஸ் டிட் இந்தியா கிவ் வென் இட் டிசைடட் நாட் டு ஜாயின் த இனிஷியேட்டிவ், ஹஸ் சைனாஸ் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் ஹிட் எ ரோட் பிளாக் ஓகேங்களா. ஸோ இந்தியா வாஸ் நாட் ஜாயின்ட் இன் த BRI ஓகேங்களா. அண்ட் சம் அப்சர்வர்ஸ் லைக் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து இப்போ ராஜாமோகன் ஆர்டிகல்ஸ்லேயே வந்து பார்த்தோம்னா சில விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா சேர்ந்தா நல்லதுன்ற மாதிரிலாம் எழுதியிருந்தார். பட் இந்தியாவோட ஸ்டாண்ட் வந்து பார்த்தோம்னா அவர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி சைடில் இருந்து ஸோ வி வில் நாட் ஜாயின் ஓகேங்களா. ஸோ அப்படின்ற மாதிரி தான் அவங்க கிளியரான ஸ்டாண்ட் கொடுத்துருந்தாங்க. பட் வி ஹேவ் டு லுக் அட் இட் ஓகேங்களா. ஸோ பிகாஸ் இந்தியா வந்து பார்த்தோம்னா இப்போ நான் அலைன்மெண்ட் பாலிசி இருந்தாலுமே வந்து பார்த்தோம்னா ஹவு இட் வில் ஹெல்ப் ஓகேங்களா ஃபார் இட்ஸ் ட்ரேட் பெனிஃபிட்ஸ் அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். ஸோ வி ஹேவ் டு லுக் ஓகேங்களா. ஸோ BRI இன் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஓகேங்களா. ஸோ BRI மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ் கொண்டு வந்தாங்க ஓகேங்களா. ஸோ அது எப்படி வந்து பார்த்தோம்னா கனெக்ட் பண்ணாங்கன்றத ஐ திங்க் இன் ப்ரீவியஸ் ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம். ஸோ ஓஆர்எஃப்லேயே வந்து பார்த்தோம்னா அது ஆர்டிகல் இருக்குது ஓகேங்களா. அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷனில் ஐ திங்க் ஹர்ஷ்வி பண்ட் எழுதியிருக்காரு அதை பற்றி. ஸோ ஹி ஜஸ்ட் கம்பேர்ட் வந்து பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ் வித் வந்து பார்த்தோம்னா பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் ஓகேங்களா. ஸோ அது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா there is an underlying concern about growing dependence into the community of Latin American and Caribbean states on வந்து பார்த்தோம்னா Chinese investment ஓகேங்களா. Here you have to know ஓகேங்களா. ஸோ நார்த் அமெரிக்கா தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இருக்குது ஓகேங்களா. ஸோ அதில் அண்ட் வி ஹேவ் கனடா, மெக்சிகோ இருக்கு இல்லையா. ஸோ த சவுத் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா லட்டின் அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ யூ ஹேவ் டு நோ த மெயின் டிஃப்ரென்ஸ் ஹியர் இஸ் த நார்த் அமெரிக்கன் அங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரைட்டிஸ்ட் ஐடியாலஜி வந்து பார்த்தோம்னா இருக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி கேபிட்டலிசம் வந்து பார்த்தோம்னா அங்கே அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அந்த கண்ட்ரீஸில் எல்லாத்துலேயுமே. பட் வென் யூ லுக் ஃபார் த லத்தின் அமெரிக்கா தட் இஸ் வந்து பார்த்தோம்னா சவுத் அமெரிக்கா த மோர் வந்து பார்த்தோம்னா கம்யூனிஸ்ட் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஹியர் ஆக்குபை பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ தட்ஸ் த கிளாஷ் பிட்வீன் வந்து பார்த்தோம்னா நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா ஓகேங்களா. இஃப் யூ டேக் ஆன் கியூபா அண்ட் பிரேசில், அர்ஜென்டினா ஓகேங்களா. ஸோ இந்த இது பட் நவ் த பாலிடிக்ஸ் இஸ் சேஞ்சிங் ஓகேங்களா. இந்த ஜேவியர் மெலாயோட அர்ஜென்டினா எலெக்ஷன் வந்து பார்த்தோம்னா ரைட்டிஸ்ட் ஐடியாலஜி வந்து பார்த்தோம்னா இது பண்ணுச்சு. அண்ட் வி வில் சி ஓகேங்களா ஹவு இது. பட் பிரேசில் வந்து பார்த்தோம்னா அந்த இதில் தான் வந்து பார்த்தோம்னா இருக்காங்க ஓகேங்களா. நிறைய கண்ட்ரீஸ் வந்து பார்த்தோம்னா அதனால தான் லத்தின் அமெரிக்கா வந்து பார்த்தோம்னா ஒரு மெயினான ரோல் ப்ளே பண்ணும் ஓகேங்களா. ஸோ அது பட் அந்த நார்த் அமெரிக்காவோட ஐடியாலஜி வந்து பார்த்தோம்னா இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அவங்களோட இது தான் ஓகேங்களா. இஃப் யூ டேக் கியூபன் கிரைசிஸ் அட் த டைம் ஆஃப் கோல்ட் வார் வந்து பார்த்தோம்னா ஹவு இட் வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஓகேங்களா. ஸோ அது எல்லாத்தையுமே வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது நம்ம படிக்கணும். ஸோ அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் எலெக்ஷன்ஸில் நீங்கள் எடுத்துக்கும் போது கூட அண்ட் வாட் டைப் ஆஃப் ஐடியாலஜி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் வந்து பார்த்தோம்னா வின்னிங் த எலெக்ஷன்ஸ் ஓகேங்களா. அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. இஃப் இட் டேக்ஸ் ஸ்ரீலங்காவோட கன்க்ளூடட் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனில் பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா அந்த பிரசிடென்ஷியல் ஓகேங்களா குமார் வந்து திசையங்கா ஓகேங்களா அவங்களோட இதுதான் வந்து பார்த்தோம்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஆர் லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜி பர்சன்ஸ் ஓகேங்களா. ஸோ அது அண்ட் ஹவு இட் வில் வந்து பார்த்தோம்னா ஒர்க் ஓகேங்களா. ஸோ இந்தியா இஸ் ஆல்சோ மோர் ஃபேவரிங் வந்து பார்த்தோம்னா டு த லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜி. பட் ஈவன் தோ த பிஜேபி வந்து பார்த்தோம்னா ஐடியாலஜி இஸ் ரைட் பட் வி கேன் சி ஓகேங்களா. ஸோ அந்த பார்ட்டிஸ் வந்து பார்த்தோம்னா எப்படி அந்த இம்பாக்ட் வந்து பார்த்தோம்னா கிரியேட் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அது அண்ட் ஈக்குவலி வந்து பார்த்தோம்னா இப்போ ஃப்ரான்ஸில் வந்து பார்த்தோம்னா இது பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ நிறைய ரைட்டிஸ்ட் ஐடியாலஜி வளர்ந்தாலும் லெஃப்டிஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸ்டில் க்ரோயிங் ஓகேங்களா. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் நம்ம வந்து பார்த்தோம்னா பார்க்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா வாட் ஆர் த இஷ்யூஸ் வந்து பார்த்தோம்னா இதாக இருக்குன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. அதே மாதிரி வாட் வேர் இந்தியாஸ் ரீசன்ஸ் டு ஸ்டே அவுட் ஆஃப் BRI ஓகேங்களா. ஒய் இந்தியா வந்து பார்த்தோம்னா அந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்லேருந்து வெளியே இருக்கிறாங்க ஓகேங்களா. அண்ட் வாட் இஸ் த இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ் ஓகேங்களா. இஃப் யூ இன் சம் கேசஸில் வந்து பார்த்தோம்னா வி திங்க் ஓகேங்களா இட்ஸ் அ பெட்டர் ஆப்ஷன் டு ஜாயின் ஓகேங்களா. ஸோ அது பிகாஸ் வந்து பார்த்தோம்னா ரீஜனல் காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப்பில் கூட இந்தியா ஜாயின் பண்ணதுனால வந்து பார்த்தோம்னா ஸோ இந்தியா வாஸ் ஃபேஸிங் த லாஸ் ஓகேங்களா. ஸோ அதுவுமே வந்து பார்த்தோம்னா அவங்க ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ தீஸ் ஆர் ஆல் கொஷின்ஸ் ஓகேங்களா. ஸோ 2016 ப்ரிலிம்ஸில் UPSC ப்ரிலிம்ஸில் RCEP வந்து பார்த்தோம்னா கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த BRI வந்து பார்த்தோம்னா பாருங்கள். அதே மாதிரி ஹேஸ் த BRI லாஸ்ட் இட்ஸ் வந்து பார்த்தோம்னா அதோட வந்து பார்த்தோம்னா சீனை வந்து பார்த்தோம்னா லாஸ் பண்ணிடுச்சா அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. பட் அப்படியெல்லாம் கிடையாது ஓகேங்களா. பட் சைனாஸ் வந்து பார்த்தோம்னா ஸ்டில் ஃபோக்கஸிங் ஓகேங்களா. ஸோ அந்த சவுத் சைனா ட்ரீயோட அந்த ட்ரேட் ஓஷன் இதில் கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும். அண்ட் லேண்ட்ஸ்கேப்பில் வந்து பார்த்தோம்னா இஃப் யூ டேக் திஸ் ஓகேங்களா. ஸோ அது இஃப் யூ டேக் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸில் மெக்கண்டர் தியரி எல்லாம் படிக்கும்போது வந்து பார்த்தோம்னா இட் வில் ஷோ ஓகேங்களா ஹவு த லேண்ட் கண்ட்ரீஸ் அண்ட் த ஓஷன் கண்ட்ரீஸ் வந்து பார்த்தோம்னா டாமினேட்டிங் த வேர்ல்ட் ஸ்பியர் அப்படின்றது நம்ம படிப்போம் ஓகேங்களா. ஸோ அதில் இந்த மாதிரியான ஐடியாஸ் வந்து பார்த்தோம்னா இருக்குது. அண்ட் சைனா இஸ் வந்து பார்த்தோம்னா யூஸிங் இட் வெரி வெல் ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தோம்னா அந்த பெர்ஸ்பெக்டிவில் வந்து பார்த்தோம்னா அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ அதிலே வந்து பார்த்தோம்னா வி ஹாவ்
what are the key takeaways from COP16 ஓகேங்களா கான்ஃபரன்ஸ் ஆஃப் 16 அண்ட் வி ஹாவ் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் வந்து பார்த்தோம்னா 29 வந்து பார்த்தோம்னா அந்த இது வேறு இட் இஸ் ஃபார் கன்வென்ஷன் அண்ட் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஓகேங்களா இஃப் யூ டேக் என்விரான்மெண்ட்லேயே வந்து பார்த்தோம்னா வி ஹாவ் திஸ் ஓகேங்களா வாட் இஸ் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஓகேங்களா ஸோ அது அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரிலாம் படிப்போம் இல்லைங்களா ஸோ இதை பற்றி தான் வந்து பார்த்தோம்னா இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா யூ ஹாவ் டு நோ மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா நமக்கு என்னன்றது தெரியணும் ஸோ அதே மாதிரி 2030 வந்து பார்த்தோம்னா இது பண்ணுறது அண்ட் 30/30 கோல்ஸ் ஓகேங்களா ஸோ இதுவும் யூபிஎஸ்சியோட மெயின்ஸில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா வாட் இஸ் 30/30 கோல்ஸ் அப்படின்றது ஓகேங்களா ஸோ அந்த இதை பார்த்துக்கோங்க அண்ட் ஹியர் வாட் ஆர் த சம் டெசிஷன்ஸ் டேக்கன் அட் த COP16 ஓகேங்களா ஸோ அந்த இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க இஃப் யூ ரீட் திஸ் ஆர்டிக்கல் வந்து பார்த்தோம்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் வந்து பார்த்தோம்னா இருந்துச்சுன்னா ஸோ இது சம்பந்தமாக அதாவது ப்ரீவியஸ் இது வந்து பார்த்தோம்னா ஏதாவது இருக்கா இல்லை இதில் ஏதாவது டேர்ம்ஸ் புரியல அப்படின்னும் போது வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் வந்து பார்த்தோம்னா மெசேஜ் போடுங்க ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் இட் இன் த நெக்ஸ்ட் செஷன் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் இந்த 3 ஆர்டிக்கலுமே வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இதுதான் ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தோம்னா ப்ளீஸ் கோ த்ரூ இட் ஓகேங்களா வித் ஹெல்ப் ஆஃப் வந்து பார்த்தோம்னா சம் ப்ரீவியஸோட அந்த செக்ஷன்ஸ் வச்சுட்டு க்ரோமில் வந்து பார்த்தோம்னா சர்ச் பண்ணி இந்த இது பாருங்க ஓகேங்களா ஸோ டெஃபினெட்லி யூ கேன் எக்ஸ்பெக்ட் எ கொஷின் ஓகேங்களா ஹியர் ஓகே So just go through it. So you have to know okay while reading this type of article you have to know who is writing this article okay a retired colonel is a former director in the Ministry of External Affairs, a former director in military intelligence, international relations and a former research fellow Manohar Parrikar Institute for Defence Studies and Analysis okay New Delhi okay so inga BRICS summit boost to India Iran ties okay so அண்ட் வி ஆல் நோ ஓகேங்களா ஸோ இப்போது பிரிக்ஸ் சமிட் வந்து பார்த்தோம்னா ரஷ்யா ஹோஸ்ட் பண்ணாங்க இல்லையா கசனில் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஈரான் ஆல்சோ வந்து பார்த்தோம்னா இப்போ ஃபுல் டைம் மெம்பராக வந்து பார்த்தோம்னா பிரிக்ஸில் ஆட் ஆனாங்க ஓகேங்களா ஐ திங்க் அர்ஜென்டினா வாஸ் த ஒன்லி கண்ட்ரி விச் வந்து பார்த்தோம்னா நாட் வில்லிங் டு ஜாயின் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம படிக்கும் போது ஸோ ஹவு ஈரான் இஸ் வந்து பார்த்தோம்னா ஈரான் வந்து பார்த்தோம்னா வெஸ்ட் ஏஷியாவில் வந்து பார்த்தோம்னா ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்டான பிளேயர் அண்ட் நவ் த வார் வந்து பார்த்தோம்னா பிட்வீன் இஸ்ரேல் வந்து பார்த்தோம்னா இட்ஸ் வித் ஈரான் ஒன்லி ஓகேங்களா அண்ட் இப்போ அவங்களோட பிரசிடென்ட் எலெக்ஷனில் வந்து பார்த்தோம்னா பிரசிடென்ட் ஆனவர் கூட வந்து பார்த்தோம்னா அதாவது ரொம்ப ரிலீஜியனிஸ்டிக் பர்சனாக இல்லாமல் வந்து பார்த்தோம்னா ஹி வாஸ் எ மாடரேட் பர்சன் ஓகேங்களா ஸோ தீஸ் டைப் ஆஃப் ஐடியாஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ அது போக வந்து பார்த்தோம்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா த 16th BRICS summit hosted by Russia and Kazan there were a few meetings on the sidelines which created a buzz. One such meeting was between India and Iran, both close civilizational friends and looking to strengthen a stagnating partnership. Iran, which is now embroiled in the war in Gaza, is looking for Indian support in de-escalating the crisis. India too has supported having a ceasefire and de-escalation at the earliest. Globally, India is being widely sought after to facilitate a peaceful resolution to the conflict as it enjoys trust and goodwill across both ends of the conflict with Israel and Iran. Okay, so the problem with India is வந்து பார்த்தோம்னா they have to maintain relationship between the both countries okay so that's it and both these countries are very very important for India's relations okay so India oda situation பொறுத்து okay so adu because Israel was வந்து பார்த்தோம்னா supported by the US government okay so adu and now the Trump also வந்து பார்த்தோம்னா வந்துட்டார் இல்லையா so Joe Biden oda வந்து I think 25ல ஜான்வரியில் முடிய போது ஆஃப்டர் த 20 ட்ரம்ப் வந்து பார்த்தோம்னா உள்ளே வர போகிறாரு பட் ஹி ஓன் த எலெக்ஷன் ஓகேங்களா ஸோ அது அண்ட் டெஃபினெட்லி இட் வில் பி கோயிங் டு வந்து பார்த்தோம்னா சேஞ்ச் த வேர்ல்ட் பாலிடிக்ஸ் ஓகேங்களா இன் டு டிஃப்ரெண்ட் லெவல் ஓகேங்களா பிகாஸ் வந்து பார்த்தோம்னா ஜாயின்ட் காம்ப்ரஹென்சிவ் அந்த நியூக்ளியர் டீல் அந்த இதே வந்து பார்த்தோம்னா அவர் தான் வந்து பார்த்தோம்னா கேன்சல் பண்ணுற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருந்தார் ஈரான் கூட ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் எப்படி இருக்க போகுதுன்றது நம்ம பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி ஈரான் வாஸ் வந்து பார்த்தோம்னா வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்னர் ஓகேங்களா ஃபார் த க்ரூட் ஆயில் சப்ளை ஓகேங்களா ஸோ அது என்ன மாதிரி இருக்குது அண்ட் வி ஹேவ் வந்து பார்த்தோம்னா வி ஹேவ் சாபஹார் போர்ட் வந்து பார்த்தோம்னா இருக்குது அண்ட் ஹவு இட் வில் வந்து பார்த்தோம்னா இன்ஃப்ளூயன்ஸ் த பாலிடிக்ஸ் ஓகேங்களா அண்ட் ரிலேஷன்ஷிப் ஓகேங்களா ஸோ அந்த இது அந்த நியூ பிரசிடென்ட் ஐடியாஸ் வந்து பார்த்தோம்னா ஹவ் இட் வில் பி ஒர்க் ஓகேங்களா வித் இந்தியா ஓகேங்களா ஸோ அந்த இது பார்க்கலாம் அண்ட் வார் பற்றின இது ஓகேங்களா ஸோ அது இந்தியாவோட ரோல் என்ன ப்ளே பண்ணுறாங்க அண்ட் இந்தியா வந்து பார்த்தோம்னா பீஸோட இதுதான் ஓகேங்களா ஸோ வி ஹேவ் Article 51 in DPSP, right? Promotional of international peace and security, okay, and how it will go, okay, so adu. And one more thing I want to say is, if you take Japanese constitution, Article 9 la vandu pathomna, you have it will also called Pacifist constitution அப்படினு சொல்வாங்க ஓகேங்களா ஸோ அதாவது வாரே வந்து பார்த்தோம்னா வேணான்னு சொல்லக்கூடிய ஒரு கான்ஸ்டிடியூஷன்லேயே வந்து பார்த்தோம்னா அவங்க அதை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இது பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின் லைக் தட் வந்து பார்த்தோம்னா எந்த கான்ஸ்டியூஷன் அந்த மாதிரி சொல்லியிருக்குன்னா இட் வாஸ் ஜாப்பனீஸ் ஓகேங்களா ஸோ அந்த இது ஸோ இந்த ஆர்டிக்கலில் வந்து பார்த்தோம்னா அவங்க சாபஹார் பற்றி சொல்லியிருக்காங்க ஈரான் இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தோம்னா எனர்ஜி இதில் வந்து பார்த்தோம்னா எப்படி கொண்டு போகலாம் ஸோ அதே மாதிரி ஆப்கானிஸ்தானோட இஷ்யூ வந்து பார்த்தோம்னா பேசியிருக்காங்க அண்ட் ஹியர் யூ கேன் சி இந்தியா அண்டர் மோடி 3.0 தட் மீன்ஸ் வந்து பார்த்தோம்னா திஸ் இஸ் த தேர்ட் டைம் கேஸ் வந்து பார்த்தோம்னா இதாக இருக்கார் இல்லையா ஸோ அது இஸ் லுக்கிங் டு ஸ்ட்ரென்தன் இந்தியாஸ் அவுட்ரீச் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் கன்வர்ஜன்ஸ் இன் வெஸ்ட் ஏஷியா. Similarly, Iran is looking to consolidate its diplomatic gains of recent years and considers India to be an important partner. The meeting at the BRICS summit may have just given the right impetus for growth.
டெப்த் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் ஆர்டிக்கல் ஓகேங்களா. ஸோ இது நீங்கள் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த இது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி SCOவில் வந்து பார்த்தோம்னா இப்போ 2023 தான் ஈரான் வந்து பார்த்தோம்னா இங்கேயும் வந்து பார்த்தோம்னா போனாங்க. ஸோ நான் முதல்வன் 2024 என்ட்ரன்ஸ் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. ஒரு 5 கண்ட்ரிஸ் கொடுத்துட்டு போத் SCOவில் பிரிக்ஸில் மெம்பர்ஸாக இருக்கிற கண்ட்ரிஸ் என்னென்ன அப்படின்ற மாதிரி ஓகேங்களா. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா நம்ம பார்க்கலாம். அண்ட் SCOவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. இட் இஸ் வந்து பார்த்தோம்னா லைக் NATO மாதிரி தான் பேசுகிறாங்க, பட் இட் வாஸ் நாட் லைக் NATO ஓகேங்களா. ஸோ அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அண்ட் ரேட்ஸ் வந்து பார்த்தோம்னா அதில் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா இந்த ஆர்டிக்கலில் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க ஓகே. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஆர்டிக்கலில் வந்து பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் பற்றி தான். இது தமிழ்நாடு ரீஜன் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் there was டெய்லி நியூஸ் வந்துட்டே இருக்கல ஃபிஷர்மேன் அரெஸ்ட் பற்றி ஓகேங்களா. ஸோ அது சம்மந்தமான இது தான். ஸோ இதில் ஷேரிங் ரிசோர்ஸஸ் ஃபிஷர்மேன் ஃப்ரம் போத் சைட்ஸ் ஆஃப் த பார்க்வே மஸ்ட் மீட் டு ரிசால்வ் டிஸ்பியூட் ஓகேங்களா. ஸோ அந்த இது தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் வாட் இஸ் த பேசிக் ரீசன் ஃபார் திஸ் இஷ்யூ ஓகேங்களா. ஸோ அது அண்ட் ஒய்ஆர் வந்து பார்த்தோம்னா இந்தியன் ஃபிஷர்மேன் வந்து பார்த்தோம்னா அரெஸ்ட் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன ஓகேங்களா. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த ஆர்டிக்கலில் தான் அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ முக்கியமாக இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ த பாட்டம் டிஸ்ட்ரக்டிவ் பாட்டம் ட்ராலிங் ஓகேங்களா. ஸோ அந்த இது இந்தியன் ஃபிஷர்மேன்ஸ் யூஸ் பண்ணும்போது ஸோ அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை வந்து பார்த்தோம்னா அது நிறைய டெப்ளீட் பண்ணுது. ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா ஸ்ரீலங்கன் ஃபிஷர்மேன்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா ஸோ அங்கே அந்த வளங்கள் வந்து பார்த்தோம்னா பாதிக்கப்படுறன்ற மாதிரி தான். ஸோ தேர் வந்து பார்த்தோம்னா அகேன்ஸ்ட் இட் ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியர் ஈவன் த ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் வந்து பார்த்தோம்னா வந்து பார்த்தோம்னா அகெயின்ஸ்ட் திஸ் ஓகேங்களா. ஸோ அவங்க தமிழாக இருந்தாலும் பட் ஸ்ரீலங்கனோட அந்த கண்ட்ரிக்கு தான் அவங்க ஃபஸ்ட் ப்ரெஃபரன்ஸே வந்து பார்த்தோம்னா கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ அது பிகாஸ் நான் எந்த கண்ட்ரியோட ஆரிஜின் வந்து பார்த்தோம்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா தமிழ் பீப்புள்ஸ் வந்து பார்த்தோம்னா இங்கே வரும்போது எங்களோட ரிசோர்ஸஸ் பாதிக்கப்படுற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த தமிழ் பீப்புள்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுற அந்த தமிழ் பார்ட்டியுமே வந்து பார்த்தோம்னா ஸோ இங்கே இந்த பிரச்சனையை தான் வந்து பார்த்தோம்னா பேசிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா. ஸோ அந்த பார்ட்டிலேருந்து தான் வந்து பார்த்தோம்னா முன்னாடி வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தோம்னா ஃபிஷரிஸ் மினிஸ்டராக வந்து பார்த்தோம்னா இருந்தாங்க ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு அப்ரோச் த நியூஸ் பேப்பர் ஓகேங்களா. பிகாஸ் தீஸ் ஆர் வந்து பார்த்தோம்னா எமோஷனல் இஷ்யூஸ் ஓகேங்களா. ஸோ இங்கே கொஞ்சம் நம்ம மாற்றி பேசினாலோ இல்லை மாற்றி இது பண்ணாலோ தவறாக போயிடும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் என்னன்னு பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ சின்ஹாலிஸ் பீப்புள் வாஸ் நாட் அகேன்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா திஸ் இஷ்யூ ஓகேங்களா. த ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் வாஸ் பார்த்தோம்னா அகேன்ஸ்ட் திஸ் ஓகேங்களா. ஸோ அது ஸோ அப்போ த ரிசோர்ஸஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி பர்சன் ஓகேங்களா. ஸோ அண்ணன் தம்பியாகவே இருந்தாலும் ஸோ தே ஆர் டிஃப்ரெண்ட் ரைட். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் ஓகேங்களா. ஸோ இதை வச்சு இங்கே நிறைய பேர் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இதுக்காக சொல்கிறோம் ஓகேங்களா. பட் அவன் பொலிட்டிக்கல் இதை தாண்டி ஆஸ்பிரண்டாக வி ஹாவ் டு நோ த மெயின் இஷ்யூஸ் ஓகேங்களா. வாட் இஸ் த கிரக்ஸ் ஆஃப் த இஷ்யூ அண்ட் ஹவு த இஷ்யூஸ் வந்து பார்த்தோம்னா அதோட ஆரிஜின் வந்து பார்த்தோம்னா என்னவா இருக்குது அப்படின்றது ஓகேங்களா. பிகாஸ் எமோஷனலி வி கேனாட் அப்ரோச் தீஸ் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் ஓகேங்களா. நாளைக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டாக போகும்போது எமோஷனலை வச்சுட்டு நம்ம இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ தட்ஸ் வை வந்து பார்த்தோம்னா தீஸ் ஆர்டிகல்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஓகேங்களா. ஸோ அந்த பாட்டம் ட்ராலிங் மெத்தட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒய் இந்தியன் கவர்மெண்ட்ல கிட்ட இருந்து வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி பண்ணுறது வந்து பார்த்தோம்னா இதுன்ற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஒய் ஃபிஷர்மன்ஸ் ஆர் ஸ்டில் வந்து பார்த்தோம்னா யூசிங் திஸ் மெத்தட் ஓகேங்களா. அப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா இதுக்கு ரெப்பர்கஷன் மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா வேற ஒரு இது வந்து பார்த்தோம்னா பண்ணாங்க. பட் இட் வாஸ் நாட் ஒர்க்டு வெல் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தோம்னா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபிஷர்மேன் கம்யூனிட்டிலேருந்து நம்ம வந்து பார்த்தோம்னா அங்கே வச்சு மீட்டிங் பேசணும் ஓகேங்களா. ஸோ இதை பொலிட்டிக்கலாக பண்ணாமல் வி ஹாவ் டு சால்வ் த இஷ்யூ ஓகேங்களா. ஸோ லைக் திஸ் ஓகேங்களா. ஸோ லைக் வைஸ் இந்தியா ஷுட் அகைன் புஷ் ஃபார் த டீப் சி ஃபிஷிங் ப்ராஜெக்ட் லான்ச் இன் 2017 ஃபார் தமிழ்நாடு ஃபிஷர்மேன் அப்பார்ட் ஃப்ரம் ப்ரமோட்டிங் ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபிஷிங் ஓகேங்களா. ஸோ நியூ டெல்லி ஷுட் வந்து பார்த்தோம்னா ஆல்சோ கம் அப் வித் சூட்டபிள் ஸ்கீம்ஸ் to help fishermen in the northern province who have still to recover from the civil war ஓகேங்களா. So fishermen from both countries should explore the relevance of the broad contours of an understanding reached between them in 2010. The northern fishermen should also understand the need to give Tamil Nadu's fishermen a reasonable period of transition ஓகேங்களா. A combination of measures by all stakeholders is what can resolve the Parkway dispute ஓகேங்களா. ஸோ ரெண்டு பேர் பிரச்சனையில் ஈடுபட்டிருக்காங்கன்னா ரெண்டு பேரும் கூப்பிட்டு பேசினா தான் அந்த பிரச்சனையே சால்வ் ஆகும் ஓகேங்களா. அந்த ரெண்டாவது ஆள் பேசாமையே இருந்தால் அந்த பிரச்சனை கடைசி வரைக்கும் சால்வே ஆகாது ஓகேங்களா. ஸோ அப்போ பேச்சுவார்த்தைக்காக தான் இந்த இது பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஆஃப்டர் த சிவில் வார் இன் 2010 ஓகேங்களா. ஸோ அந்த இது ஸோ அந்த சிவில் வார்க்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா ராஜபக்ஷா வந்து பார்த்தோம்னா நிறையவே ஓட் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க. பட் அந்த ஓட்டை விட இப்போ வந்து பார்த்தோம்னா அனுராக் குமார் திசையங்காவோட பார்ட்டி தே காட் மோர் ஓட்ஸ் ஓகேங்களா. ஸோ அந்த இதுவும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ திஸ் ஆர்டிகல் இஸ் அபவுட் ஓகேங்களா. ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா ஒய் த ப்ராப்ளம் இஸ் வந்து பார்த்தோம்னா ஸ்டில் கண்டினியூயிங் ஓகேங்களா. அண்ட் யூ ஹாவ் டு நோ அபவுட் த டீப் சி ஃபிஷிங் ப்ராஜெக்ட் அண்ட் பாட்டம் ட்ராலிங் மெத்தட் ஓகேங்களா. ஸோ இந்த இதெல்லாமே பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஜஸ்ட் கோ த்ரூ வித் அட்லஸ் ஓகேங்களா. ஸோ நார்தன் ப்ராவின்ஸ்
பாலிட்டிக்ஸ்னா என்ன அப்படின்ற மாதிரி கான்செப்ட்லாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ். ஸோ ஹியர் யூ கேன் சி த பாலிட்டி. ஓகேங்களா, லா வேலிடிட்டி கான் பி சேலஞ்ச்ட் ஃபார் பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் வைலேஷன். ஓகேங்களா, ஸோ நம்ம முன்னாடி பார்த்துருக்கு இல்லையா, பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா கான்ஸ்டிடியூஷனில் எங்கேயுமே சொல்லப்படலை. இட் இஸ் அ ஜுடிஷியரிஸ் இன்வென்ஷன். ஓகேங்களா, டு ப்ரொடெக்ட் த கான்ஸ்டிடியூஷன் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஓகேங்களா, ஸோ அது ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ ராஜ் நரேன் கேஸ். ஓகேங்களா, ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் quoted the various judges on the bench in the Indira Nehru Gandhi versus Raj Narayan case. ஓகேங்களா, widely considered as the case which led to the national emergency 1975. Here the top court had used the basic structure doctrine evolved in the we all know Kesavananda Bharati case 1973 தான் basic structure concept வந்து பார்த்தோம்னா உருவாக்கி இருப்பாங்க அப்படின்றது. ஸோ இந்த இதை எப்போ அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ராஜ் நரேன் கேஸ் டு ஸ்ட்ரைக் டவுன் எ கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஈவன் தோ த பேசிக் ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் வந்து பார்த்தோம்னா கேசவனந்த பாரதி கேஸ் 1973 வந்தாலும் அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் கான்செப்டை எந்த கேஸில் அவங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறாங்கன்னும் போது இட் இஸ் ராஜ் நரேன் கேஸ். ஓகேங்களா, ஸோ இது அதே மாதிரி த ஜட்ஜஸ் ஆன் த ராஜ் நரேன் பெஞ்ச் ஹேட் டிஃபரன்ஷியேட்டட் பிட்வீன் அண்ட் ஆர்டினரி ஸ்டாட்யூட் அண்ட் ஏ கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா, ஸோ தட்ஸ் வாட் ஐ டோல்ட் யூ இந்த ப்ரீவியஸ் நம்ம டெஸ்ட் ஷெடியூல் வைக்கும் போது கூட சொன்ன டெஸ்ட் கொஷின்ஸ்லேயே இது கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ புரியுதா ஹவு வெல் வி ஆர் வந்து பார்த்தோம்னா டேக்கிங் கொஷின்ஸ் அப்படின்றது. ஸோ நாங்களும் வந்து பார்த்தோம்னா ஏனோ தானோன்னு அந்த இதை எடுக்கல. ஓகேங்களா, ஸோ அந்த கொஷின் எடுத்து அந்த அதனால தான் டிஸ்கஷனில் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா, ஸோ ஒரு கொஷினை இந்த பெர்ஸ்பெக்டிவில் தான் நாங்கள் அதை ஃப்ரேம் பண்ணி எடுக்கிறோம். ஓகேங்களா, பிகாஸ் இந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவில் நம்ம அப்ரோச் பண்ணும் போது தான் எப்படி அவங்க கொஷின்ஸ் கேட்டாலும் நம்ம தெளிவாக வந்து பார்த்தோம்னா புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, அண்ட் இட் இஸ் எவ்ரி சிட்டிசன்ஸ் டியூட்டி டு நோ அபவுட் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ இது பாருங்களேன். ஸோ இப்போ ஆர்டினரி ஸ்டாட்யூட்னா என்ன, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்றது என்ன. ஓகேங்களா, ஸோ நான் சொன்னேன் இல்லையா, what is statutory right and what is வந்து பார்த்தோம்னா legal right and what is constitutional right. ஓகேங்களா, ஸோ இதை தான் நம்ம டெஸ்ட் டிஸ்கஷனில் வந்து பார்த்தோம்னா ஐ டோல்ட் யூ ரைட். ஓகேங்களா, ஸோ இதே தான் வந்து பார்த்தோம்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுக்கும் முக்கியம், ஆர்டினரி ஸ்டாட்யூட்க்கும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி he referred to the observation made by former Chief Justice A.N. Ray that applying the basic structure doctrine to test the validity of a statute would amount to rewriting the constitution. ஓகேங்களா, ஸோ அந்த இதை பார்த்துக்கோங்க and you have to know about A.N. Ray. ஓகேங்களா, ஸோ அவர் ஒரு இம்பார்ட்டன்டான பர்சனாலிட்டி, அவரை பற்றி ஒரு நியூஸ் இருக்குது. ஓகேங்களா, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ ஹியர் இட் ஷோஸ் வந்து பார்த்தோம்னா ஹவு வெல் வந்து பார்த்தோம்னா த ஜுடிஷியரி வந்து பார்த்தோம்னா இருக்காங்க அப்படின்றது. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தோம்னா சஞ்சீவ் கண்ணா வந்து பார்த்தோம்னா பதவி ஏற்றுட்டார். ஓகேங்களா, ஸோ அந்த இது ஸோ அதே மாதிரி 50th சீஃப் ஜஸ்டிஸாக வந்து பார்த்தோம்னா டிஒய் சந்திரசூட் இருந்தாங்க. இந்த டிஒய் அப்படின்னா என்னன்னு சொல்லி கூட டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் வந்து பார்த்தோம்னா கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ தட்ஸ் த ரீசன் வை வி புட் ஹச்சி முகர்ஜிக்கு ஹச்சினா என்னன்றதை வந்து பார்த்தோம்னா அந்த கொஸ்டின் அந்த பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து பார்த்தோம்னா வச்சோம். ஓகேங்களா, ஸோ இந்த இது பாருங்க பேசிக் ஸ்ட்ரக்சர்னா என்ன இப்போ புரியுதா. ஸோ கேசவனந்த பாரதி கேஸில் 1973 பேசிக் ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் எவால்வ் ஆனாலும் ஸோ அதை ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தது ராஜ் நரேன் கேஸ் தான். இந்திரா காந்தியோட இது எமர்ஜென்சி டைமில் வந்து பார்த்தோம்னா இதானது. ஓகேங்களா, ஸோ அப்போ A.N. Ray அப்படின்றது என்ன, அதே மாதிரி ஆர்டினரி ஸ்டாட்யூட்க்கும் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த இதில் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் ஆர்டிக்கல். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா Buddhism can teach how to counter sectarianism. ஓகேங்களா, முர்மு வந்து பார்த்தோம்னா இது பண்ணியிருக்காங்க. There is a need to expand the discussion to see how Buddha Dharma can bring peace to Asia and the world, says President. Culture Minister says teachings of the Buddha offer timeless solutions. ஓகேங்களா, ஸோ அது பிகாஸ் வந்து பார்த்தோம்னா இந்தியா வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஏஷியன் புத்திஸ்ட் சம்மிட் வந்து பார்த்தோம்னா கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, நியூ டெல்லியில். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகேங்களா, அண்ட் புத்திசம் வி ஆல் நோ. ஓகேங்களா, இட் இஸ் டு ப்ரொமோட் பீஸ் அப்படின்ற மாதிரி அண்ட் இந்தியா இஸ் த ஆரிஜின் ஃபார் வந்து பார்த்தோம்னா புத்திசம். ஓகேங்களா, ஸோ அது ஆப்கானிஸ்தானில் தாலிபான் வந்து பார்த்தோம்னா August 15, 2021 வந்து பார்த்தோம்னா ரூல் பிடிச்சதுக்கப்புறம் அங்கிருந்த புத்திஸ்ட் சிலையை வந்து பார்த்தோம்னா நிறைய இதை வந்து பார்த்தோம்னா டேமேஜ் பண்ணாங்க. ஓகேங்களா, அண்ட் நவ் த வேர்ல்ட் இஸ் வந்து பார்த்தோம்னா சேஞ்சிங் டுவர்ட்ஸ் அ பீஸ். ஓகேங்களா, அண்ட் மெயின்லி இந்தியா இஸ் ப்ரொமோட்டிங் பீஸ். ஓகேங்களா, இஃப் யூ டேக் எவ்ரி வேர் வந்து பார்த்தோம்னா அவர் பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தோம்னா போகும்போது ஸோ பீஸை முன்னிறுத்தி தான் அவரோட ஐடியாஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா இது பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஃபர்ஸ்ட் ஏஷியன் புத்திஸ்ட் சம்மிட் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நியூ டெல்லி. அண்ட் வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் திஸ். ஓகேங்களா, ஸோ ஏன் இப்போ இந்த புத்திஸ்ட் சம்மிட் பற்றி நடக்கணும் அப்படின்றது. ஓகேங்களா, பிகாஸ் புத்திசம் வந்து பார்த்தோம்னா இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்டான திங். ஓகேங்களா,
யூ கேன் சி ஓகேங்களா ஹவு புத்திசம் ஐடியாலஜி வந்து பார்த்தோம்னா சேஞ்ச் த இது அப்படின்றது ஓகேங்களா ஆஃப்டர் த இயர்லி லேட்டர் வைதிக் பீரியடில் வந்து பார்த்தோம்னா ஸோ புத்திசம் வந்து எவால்வ் ஆஃப்டர் வந்து பார்த்தோம்னா பிராமணிசம் வந்து பார்த்தோம்னா திரும்ப வந்துடும் பட் புத்திசம் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இன் புத்திசம் வந்து பார்த்தோம்னா ஒரு ரொம்ப ஒரு துறவை வாழ்க்கையும் வேண்டாம் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமான சந்தோஷமான இதுவும் இல்லாமல் நடுநிலையாக வாழணுன்றது தான் சொல்லியிருப்பார் ஓகேங்களா ஸோ இதை ஃபாதர் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரிஸ்டாட்டலும் அதோட ஐடியாலஜி தான் ஓகேங்களா இஃப் யூ லுக் ஃபார் பிளாட்டோ சாக்ரட்டிஸ் வந்து பார்த்தோம்னா தே ஆர் மச் மோர் வந்து பார்த்தோம்னா ஸ்டேட் என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணுன்ற மாதிரி சொல்லுவாங்க பட் அரிஸ்டாட்டில் வாஸ் வந்து பார்த்தோம்னா வெரி ரேஷனல் இன் திஸ் ஐடியா ஓகேங்களா ஸோ ஒரு நடுநிலையாக ஒரு பெஸ்ட்டுன்றதே இந்த உலகத்தில் கிடையாது ஸோ ஒன்றை விட ஒன்று வந்து பார்த்தோம்னா இதாக தான் இருக்குன்ற மாதிரி தான் அவரோட ஐடியாலஜி இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ நமக்கு கிடைச்சதை வச்சு ஒரு வாழ்க்கையை வந்து பார்த்தோம்னா இது பண்ணணும் ஸோ பெஸ்ட்டுன்னு தேடி இருக்கிற அந்த இதை வந்து பார்த்தோம்னா இழக்கக்கூடாதுன்றது தான் அரிஸ்டாட்டிலோட கான்செப்ட் ஓகேங்களா ஸோ புத்திசமும் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அதே ஒரு இதுதான் ஓகேங்களா இஃப் யூ தெர்ஸ் வந்து பார்த்தோம்னா நிறைய டிஃப்ரென்சஸ் மகாயானா ஹினாயனா புத்திசம்லாம் இருக்குது ஓகேங்களா ஸோ ஈவன் வந்து பார்த்தோம்னா புத்தாவே வந்து பார்த்தோம்னா அவரோட சிலையை வந்து பார்த்தோம்னா வழிபாடு பண்ண வேணும் தான் சொன்னாங்க பட் நிறைய புத்திஸ்ட் இமேஜஸ் வந்து பார்த்தோம்னா இருக்குது மகாயான புத்திசம் தான் அதெல்லாம் ஓகேங்களா இப்போ ரீட் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் பாருங்கள் புத்திசம் பற்றி வந்து பார்த்தோம்னா ஸோ அதே மாதிரி புத்திசம் ஸ்காலர்ஸ் வந்து பார்த்தோம்னா யார் அண்ட் வை புத்திசம் வந்து பார்த்தோம்னா எமர்ஜ் ஆசியா வந்து பார்த்தோம்னா ஒரு கிரேட் ஒரு இதாக ஆச்சு அண்ட் ஹவு இட் ஃபால் வந்து பார்த்தோம்னா ஸ்டார்டட் ஆச்சு ஓகேங்களா ஸோ அதோட 4 சமிட்ஸ் வந்து பார்த்தோம்னா இது பார்த்து கான்ஃபரன்சஸ் அண்ட் ஹவு அசோகா வந்து பார்த்தோம்னா இன்ஃப்ளூயன்ஸ்டு பை புத்திசம் ஓகேங்களா ஸோ அந்த இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க அண்ட் கனிஷ்காவோட அந்த இன்ஃப்ளூயன்சஸ் ஓகேங்களா ஸோ அந்த இன் புத்திசம் ஓகேங்களா அண்ட் ஒய் இந்தியா இஸ் வந்து பார்த்தோம்னா ப்ரொமோட்டிங் திஸ் ஓகேங்களா ஸோ இந்த இது எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் இந்த ஆர்டிக்கலில் வந்து பார்த்தோம்னா நம்ம பார்க்கணும் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் ஓகே இங்கே பாருங்கள் அடுத்து சரியா ஸோ இப்போ ட்ரம்ப் வந்து பார்த்தோம்னா இதாகிட்டாங்க ஜான்வரியில் வந்து பார்த்தோம்னா ஜோ பைடனோட இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஐ கேன் சி திஸ் ஓகே ஸோ அண்ட் ஹூ எவர் வின்ஸ் இன் யூஎஸ் பைலேட்டரல் ட்ரைஸ் அண்ட் குவாட் வில் க்ரோ ஓகேங்களா ஜெய்சங்கர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த இது அண்ட் வி ஆல் நோ குவாட் ஓகேங்களா ஸோ செக்யூரிட்டி டயலாக் தான் ஓகேங்களா ஸோ அது 4 கண்ட்ரீஸோட ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இப்போ ரிப்பப்ளிகன் பார்ட்டியில் தான் வந்து பார்த்தோம்னா ட்ரம்ப் வந்து பார்த்தோம்னா இதாக இருக்காரு ஸோ அண்ட் டெமோக்ராட்ஸில் வந்து பார்த்தோம்னா அண்ட் யூ ஹாவ் டு நோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிப்பப்ளிகன் ஐடியாலஜி அண்ட் டெமோக்ராட்ஸ் ஐடியாலஜி ஓகேங்களா ஸோ அந்த இது ஸோ ட்ரம்போட பாலிசிஸ் வந்து பார்த்தோம்னா மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்றது தான் ஓகேங்களா அண்ட் இஃப் யூ சி திஸ் ஓகேங்களா ஸோ டொனால்ட் ட்ரம்ப் மேக் ஹிஸ்டாரிக் கம்பேக் வின் செகண்ட் டைம் ஓகேங்களா அண்ட் ஹீஸ் 78 years old ஓகேங்களா ஸோ அந்த இது அண்ட் இந்தியா ஹோப்ஸ் டு ஸ்ட்ரென்தன் டைஸ் அண்ட் ஹியர் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா ப்ரொமோட் பீஸ் ஓகேங்களா ஸோ அந்த இதுதான் ஸோ ரிப்பப்ளிகன்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா இது பண்ணியிருக்காங்க 78-year-old ட்ரம்ப் வில் பி த ஓல்டஸ்ட் பிரசிடென்ட் டு அஸ்யூம் ஆஃபீஸ் ஓகேங்களா ஸோ அது அண்ட் ரிப்பப்ளிகன் கேம்பெயின் அகேன்ஸ்ட் இல்லீகல் மைக்ரேஷன் ஃபைன் சப்போர்ட் ஓகேங்களா ஸோ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா ஸோ மைக்ரேஷன் இஸ் அ மெயின் அஜெண்டா ஓகேங்களா ஸோ அந்த இதை தான் வந்து பார்த்தோம்னா ட்ரம்ப் முன்னாடி நிறுத்தி பேசினார் அதே மாதிரி வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்தோம்னா ஹிஸ் பாலிசிஸ் விஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் அண்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா அமெரிக்காவோட சப்போர்ட்டே எல்லாத்துக்குமே கொடுக்க வேண்டான்றதும் அதை பற்றி பேசியிருந்தார் ஸோ அண்ட் ஹி வாஸ் வெரி மச் அகைன்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சம் ஆஃப் த அரப் கண்ட்ரீஸ் ஓகேங்களா அண்ட் ஐடியாஸ் ஓகேங்களா ஸோ அந்த இது ஸோ தட்ஸ் த ரீசன் வை ஹி வாஸ் ஃபுல்லி சப்போர்ட்டட் த இஸ்ரேல் ஐடியா ஓகேங்களா ஸோ அது அண்ட் நிறைய அந்த டாரிஃப் அந்த இது பண்ணுறது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரியான ஐடியாஸ் இது பண்ணிட்டு இருந்தார் சைனா கூட ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு சி ஜின்பிங் வந்து பார்த்தோம்னா ட்ரம்ப்பை விஷ் பண்ணிட்டு ஸோ வி ஹாவ் டு ஸ்ட்ரென்தன் அவர் ரிலேஷன்ஷிப் ஓகேங்களா இன் ஃபர்தர் கம்மிங் இயர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருந்தாங்க வி கேன் சி ஓகேங்களா ஸோ திஸ் காய் வந்து பார்த்தோம்னா ஒரு பாலிசி வந்து பார்த்தோம்னா எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஓகேங்களா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி ஓகேங்களா ஸோ டக்குன்னு முடிவு எடுப்பார் ஸோ அந்த முடிவு வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இன் கம்மிங் இதில் வந்து பார்த்தோம்னா ஓகே ஸோ இதுதான் வெஸ்ட் ஏஷியா அண்டர் டொனால்ட் ட்ரம்ப் ஓகேங்களா ஸ்டான்லி ஜானியோட ஆர்டிக்கல் ஸோ ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்டிக்கல் ஓகேங்களா ஸோ எப்படி வெஸ்ட் ஏஷியா இருக்க போகுதுன்றதை வந்து பார்த்தோம்னா இவர் இதில் நல்லாவே சொல்லியிருக்காரு இஃப் யூ டேக் வித் ஜோ பைடன் லிவிங் பிஹைண்ட் எ ப்ரோக்கன் ரீஜன் இட் ரிமைன்ஸ் டு பி சீன் வெதர் டொனால்ட் ட்ரம்ப் கேன் லுக் அட் த லார்ஜர் ஸ்ட்ராட்டஜிக் பிக்சர் ஓகேங்களா ஸோ ட்ரம்போட ப்ரீவியஸ் பாலிசிஸ் வந்து பார்த்தோம்னா வெஸ்ட் ஏஷியா டைமில் எப்படி இருந்தது ஓகேங்களா அண்ட் ஹி வாஸ் வெரி மச் அகேன்ஸ்ட் ஈரான் ஐடியாஸ் ஓகேங்களா ஸோ அது அண்ட் அதான் மெயின்லி வந்து பார்த்தோம்னா அண்ட் ஹியர் யூ ஹாவ் டு நோ அபவுட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அரப்க்கும் முஸ்லீம் கண்ட்ரீஸ்க்கும் வந்து பார்த்தோம்னா வித்தியாசம் இருக்குது ஓகேங்களா ஸோ அரப் வேர்ல்டு வேறு நாட் ஆல் அரப் கண்ட்ரீஸ் ஆர் முஸ்லீம் கண்ட்ரீஸ் ஓகேங்களா ஸோ அந்த இது இருக்குது ஓகேங்களா ஸோ அது எஸ்டர்டே நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்தோம்னா அது கொடுத்துருந்தாங்க ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் அண்ட் ப்ளீஸ் கோ த்ரூ திஸ் ஆர்டிக்கல் ஓகேங்களா ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் ஆர்டிக்கல் ஓகேங்களா ஸோ இதில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா அவர் சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஸோ அதில் ஸோ அதே மாதிரி ட்ரம்போட ரெக்கார்டு என்ன த்ரெட்ஸ் டு த இஷ்யூஸ் வந்து பார்த்தோம்னா என்னென்ன இருக்குது ஸோ இப்போ லுக்கிங் அஹெட் ஓகேங்களா பட் வாட் இஸ் டு பி சீன் இஸ் வெதர் மிஸ்டர் ட்ரம்ப் கேன் லுக் அட் த லார்ஜர் ஸ்ட்ராட்டஜிக் பிக்சர் அண்ட் டேக் கரெக்டிவ் மெஷர்ஸ் டு ரீஸ்டோர் அமெரிக்காஸ் பொசிஷன் இன் வெஸ்ட் ஏஷியா மிஸ்டர் பிடன் இஸ் லிவிங் பிஹைண்ட் எ broken region where Israel
Israel is going wrong with American support. Granted, America still remains the most powerful country in the region and its Arab allies are still sticking to America's leadership despite many grievances. But Israel's unending disproportionate wars have damaged America's reputation. Worse, it has brought the region to the brink of an all-out war. Mr. Trump has to be more assertive in bringing the wars in Gaza and Lebanon to an end at the earliest if he wants to restore stability in the region. If he continues the Biden policies topped up by his own pro-Israeli impulses which were on display during his first presidency, West Asia will fall further into chaos. ஓகேங்களா. ஸோ அந்த இதுதான் வந்து பார்த்தோம்னா இது. If you take there was a book, ஓகேங்களா, by I forgot the author, ஓகேங்களா. ஸோ த எண்ட் ஆஃப் ஐடியாலஜி, ஓகேங்களா, ஃப்ரான்சிஸ் ஃபுக்குயாமாவோட புக், ஓகேங்களா. ஸோ அந்த புக்கும் பாருங்கள், டைம் கிடச்சா அதோட சினாப்சிஸ் மட்டும் நீங்கள் பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் த வெஸ்ட் ஏஷியன் வார்க்கு, அது வந்து பார்த்தோம்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ ப்ளீஸ் ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் ஆர்டிக்கல், ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த கம்பைல் பண்ணி வந்து பார்த்தோம்னா கொடுத்தது. ஸோ இதோட கண்டினியூஷன் தான் இருக்குது. அண்ட் ஹியர் ஆஃப்டர் வந்து பார்த்தோம்னா வி வில் புட் ரெகுலர்லி வந்து பார்த்தோம்னா அந்த கிளாஸஸ் போடுறோம். ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்லேயே தயவு செஞ்சு போங்க. பிகாஸ் இப்போ கொஷின்ஸே வந்து பார்த்தோம்னா அந்த எவால்வ்மெண்ட்டில் தான் வந்து பார்த்தோம்னா வந்திருக்கு. ஸோ ப்ளீஸ் டோன்ட் கோ பை ஃபேக்டாக மட்டும் தெரிஞ்சுக்காதீங்க, ஓகேங்களா. பிகாஸ் நாளைக்கு நம்ம சர்வீஸ் பண்ணும்போது யூ ஹாவ் டு பி வந்து பார்த்தோம்னா மோர் நாலேஜபிள் பர்சனாக அண்ட் காமன் மேனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமாக தான் இருக்கணும், ஓகேங்களா. பிகாஸ் யூ ஆர் த வந்து பார்த்தோம்னா சர்வீஸ் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த பெர்ஸ்பெக்டிவ் இது பாருங்கள். ஸோ எப்படி கொஷின் கேட்டாலும் ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து பார்த்தோம்னா ஆன்சர் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ தட்ஸ் த குட் வே ஆஃப் வந்து பார்த்தோம்னா லேர்னிங், ஓகேங்களா. ஸோ டெய்லி புது விஷயம் கற்றுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அது ஸோ ப்ளீஸ் வந்து பார்த்தோம்னா அதனால தான் வி ஆர் புட்டிங், ஓகேங்களா. ஸோ மச் மோர் எஃபர்ட்ஸ் டு வந்து பார்த்தோம்னா டேக் தீஸ் டைப் ஆஃப் கொஷின்ஸ், ஓகேங்களா. அதர்வைஸ் வந்து பார்த்தோம்னா நாங்களும் சிம்பிளாக வந்து பார்த்தோம்னா எடுத்துகிட்டு போகிறது இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் அஸ் டு டேக் கொஷின்ஸ் லைக் தட், ஓகேங்களா. பட் வி ஆர் ஒர்க்கிங், ஓகேங்களா. ஸோ இது பண்ணி இந்த மாதிரியான கொஷின்ஸ் கொண்டு வந்து ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக தான் we are putting discussion also, ஓகேங்களா. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ ப்ளீஸ் யூஸ் திஸ் இனிஷியேட்டிவ், ஓகேங்களா. அண்ட் யூ கம்பேர் த கொஷின் பேப்பர் வித் எனி ஆஃப் த இன்ஸ்டிடியூட்ஸ், ஓகேங்களா. ஸோ யூ வில் நோ த டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா. ஸோ அது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் படிக்கும் போதும் ஸோ இன்னைக்கு இதில் சொல்கிறத தாண்டி யூ ஹாவ் டு ஒர்க், ஓகேங்களா. ஸோ யூ ஹாவ் டு சர்ச் ஃபார் அதர் ஆர்டிகல்ஸ், ஓகேங்களா. ஸோ வெப்சைட்டில் அதில் ஏதாவது டவுட் இருந்தால் ஸோ தயங்காமல் வந்து பார்த்தோம்னா நீங்கள் கேட்கலாம், ஓகேங்களா. ஸோ வி ஆல்வேஸ் ஹெல்ப் யூ, ஓகேங்களா. ஸோ அந்த இதில் தான் வந்து பார்த்தோம்னா இது பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் இந்த இதை வந்து பார்த்தோம்னா கரெக்டாக பயன்படுத்தி, ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தோம்னா எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லையுமே வந்து பார்த்தோம்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரீட், ஓகேங்களா. ஸோ தட்ஸ் வாட் த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஆல்சோ சேயிங் நவ், ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ.